அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். முதலாம் ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி இனிதே தொடங்கி தொடர்ந்து நடைபெற உள்ளது. முதலாவதாக இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக வரவேற்கின்றோம். பிறவி பெரும்பிணி அகற்றும் அருமருந்தாம் ஆன்ம ஞானத்தை பாகுபாடின்றி அனைவருக்கும் நல்குவதே செயற்கரிய பெருமணியாம் என்ற தாரக மந்திரத்தின்படி குழு தொடர்ந்து செயல்படுகிறது. இந்த முதலாம் ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியினுடைய பரிசளிப்பு விழா இனிதே நடைபெற தொடக்கமாக முதலாவதாக கடவுள் வாழ்த்து பாட வருகிறார் திருமதி லதா தினகர் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. கல்வியே செல்வம் சொல்வோமே, கல்வியே செல்வம் சொல்வோமே, கல்வியின் பயனை அனைவரும் அறிவோமே, கல்வியின் பயனை அனைவரும் அறிவோமே, கல்வியே செல்வம் சொல்வோமே. குருவின் அருளால் கலைகளை கற்றிடுவோம், குருவின் அருளால் கலைகளை கற்றிடுவோம், குருவை தெய்வமாய் வணங்கி பணிந்திடுவோம், குருவை தெய்வமாய் வணங்கி பணிந்திடுவோம், கல்வியே செல்வம் சொல்வோமே. நற்சிந்தனை செய்து தீவினை அகற்றிடுவோம், நற்சிந்தனை செய்து தீவினை அகற்றிடுவோம், சீரும் சிறப்போடு வாழ்ந்து மகிழ்ந்திடுவோம், சீரும் சிறப்போடும் வாழ்ந்து மகிழ்ந்திடுவோம். கற்றவர்க்கு முகத்திரண்டு கண்கள் என்பர், கற்றவர்க்கு முகத்திரண்டு கண்கள் என்பர், கல்லாததற்கு கல்லாததற்கு முகத்திரண்டு பொன் என்பர், கல்வியே செல்வம் சொல்வோமே. கல்வியின் பயனை அனைவரும் அறிவோமே, கல்வியின் பயனை அனைவரும் அறிவோமே, கல்விய செல்வம் சொல்வோமே. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. திருமதி லதா தினகர் அம்மா அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றிகள். இரண்டாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாட வருகிறார் திருமதி ஜெயசுதா அம்மா அவர்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமெதில், தெக்கனமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. நன்றிகளையா. நன்றிகள் அம்மா. திருமதி ஜெயசுதா அம்மா அவர்களுக்கு குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். நாம் அனைவரும் குருவருள் ஆன்மீக மையம் நடத்தக்கூடிய முதலாம் ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல்
போட்டிக்கான பரிசளிப்பு விழாவிலே தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கின்றோம். நமது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற முனைவர் திருமதி இரா திலகவதி அம்மையார் கோவை அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய திருமதி பங்கஜவள்ளி அம்மையார் அவர்களுக்கும் திருமதி டாக்டர் எம் சுமதி அம்மா அவர்களுக்கும் இந்த திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் தொடர்ந்து பல வேலையை கடந்து பல உன்னதமான பல விஷயங்களை கடந்து இந்த போட்டிக்கு நடுவராக வந்திருக்கக்கூடிய திருமதி உமா தண்டபாணி அம்மா அவர்களுக்கும் திருமதி ஆஷா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும் திருமதி ஆர்த்தி அம்மா அவர்களுக்கும் திருமதி பத்மினி அம்மா அவர்களுக்கும் திருமதி ராம சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். மேலும் குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய ஐவர் குழு அமைப்பாளர்களுக்கும் குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய ஆலோசகர்களுக்கும் அனைவருக்கும் மற்றும் குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய மாணாக்கர்களுக்கும் மேலும் இந்த போட்டியில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து உங்களுடைய குழந்தைகளை இந்த போட்டியில் பங்கெடுக்க வைத்து இந்த போட்டிக்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை தொடர்ந்து இந்த குழுவிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் மேலும் இந்த குருவருள் ஆன்மீக மையம் தளத்தை தெய்வீகமாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய மழலை செல்வங்களுக்கும் குழந்தைகளாகிய மழலை செல்வங்கள் அனைவரையும் குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். முதலாவதாக நம்ம சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய முனைவர் திருமதி ரா திலகவதி அம்மையார் அவர்கள் கோவையிலிருந்து வந்திருக்காங்க. ரொம்ப எளிமையான ஒரு உன்னதமான அம்மா. அவங்க ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவர், நிறைய ஞானங்களை குறுகிய நேரத்தில் நிறைய ஞானங்களை பேசக்கூடியவர். இன்று நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டை மன்னிக்கவும் கோடை கால விடுமுறையை முன்னிட்டு நம்ம திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியை வைத்தோம். அதுக்கு பரிசரித்து அனைத்து மழலை செல்வங்களையும் வாழ்த்துவதற்காக முனைவர் திருமதி இரா திலகவதி அம்மையார் வந்திருக்காங்க. தொடர்ந்து குருவருள் ஆன்மீக மையம் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அம்மையார் அவர்களை பேச அழைக்கின்றேன். வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய நமது குருவருள் ஆன்மீக மைய அன்பர்களுக்கும் அதை சிறப்போடு உருவாக்கிய பெரியோர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் போட்டி மே மாத காலத்திலே குழந்தைகளுக்கென நடத்தி 17, 18, 19 தேதிகளிலே 3 நாட்களாக நடத்தி குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்து அவர்களை ஊக்குவித்து தமிழிலே அதிலும் திருக்குறளிலே நல்ல முறையிலே குழந்தைகளை பயிற்சி பெற வைத்து விளையாட்டாக என்றாலும் கூட போட்டி என்ற வகையிலே விளையாட்டாக நடத்தி அவர்களை திருக்குறளிலே ஈடுபட செய்து போட்டியாக நடத்தி அதிலே வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசு அளிப்பு விழா என்ற வகையிலே இன்று நாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். மழலை செல்வங்கள் இன்றைய காலத்திலே போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெறுவதா தோல்வி வருவதா என்பது 2ஆம் பட்சம். ஆனால் இந்த காலத்திலே தொலைபேசியாக விளங்குகின்ற தொலைபேசியை கையிலே வைத்து கொண்டு அவர்கள் இந்த போட்டியிலும் பங்கு பெற்று தங்களுடைய அந்த பங்கினை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் என்று நினைக்கும் போதே உள்ளம் குளிர்கிறது, உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. அருமையான குழந்தைகளை பங்கு பெற செய்திருக்கின்றீர்கள். அதிலே பங்கு பெற செய்த பெரியோர்களுக்கு உண்மையிலேயே அவர்களுக்குத்தான் வாழ்த்து சொல்ல வேண்டும். இந்த காலத்துல அப்படி இருக்கிறதுனால இந்த கருத்தை நான் சொன்னேன். இந்த விழாவிலே கலந்து கொண்ட பெரியோர்கள், நடுவர்கள், ஆசிரியர் பெருந்தைகள் அத்துணை பேருக்கும், மாணவ செல்வங்களுக்கும், மழலை செல்வங்களுக்கும்
என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் எல்லோரும் அறிந்ததுதான். 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள், அறம்பொருள் இன்பம் என்ற 3 பால்களை உடையது என்று எல்லோரும் பொதுவாக தெரிந்ததுதான். ஆனால் நம்ம அந்த குறட்பா எப்படிப்பட்ட நிலையை உடையது? குறட்பாக்கள் என்று சொல்லுவதை விட வெண்பாவிலே அமைந்ததுனால பாடல் பாடுவதற்கு இலக்கணம் என்று ஒன்று உண்டு. இந்தந்த வகையிலே பாடப்படுவது அந்தந்த பாக்கள். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா என்று சொல்லுகின்ற வகையிலே பாக்கள் அமைந்திருக்கின்றன. அதிலே குறள் வெண்பா என்ற வகையிலே அமைந்தது நம்முடைய திருக்குறள். திருக்குறள் 2 சொற்களால் அமைந்திருக்கின்றது. திரு என்பது மேன்மை, உயர்வு, பெருமை, புகழ்ச்சி, கடவுள் தன்மை, இனிமை, இளமை, இப்படி போல ஒரு 22 பொருள்கள் அந்த திரு என்பதற்கு அமைந்துள்ளது. அப்படி மேன்மை பெற்றது, உயர்வு பெற்றது எது? குறள். குறள்னா 2 அடியிலே 1.25 அடிதான் சொல்ல போனால். முதல் வரியிலே 4 சொற்கள், 2வது வரியிலே 3 சொற்கள், ஆக 7 சொற்கள், 2 வரி, 1.25 வரி. அதிலே உலகத்தையே வைத்திருக்கின்றார் நம்முடைய திருவள்ளுவர். திருக்குறளில் இல்லாத செய்தி வேற எந்த நூலிலும் இல்லை. மனிதன் வாழ வேண்டிய வகைகளை அருமையாக ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வகையிலே அதை சொல்லி இருக்கின்றார், மிகச் சுருக்கமாக. அதனால்தான் குறள் குறுகி இருப்பது, குறுகிய வரியிலே தன்னுடைய ஆழமான கருத்துக்களை, உலகளாவிய கருத்துக்களை சொல்லுவது. அதனால் குறள். அவை பாட்டி சொல்லுவார்கள், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள். அந்த கடுகையே பிளந்து பார்த்தா அதுல 7 கடல் உலகம் அத்தனையும் இருக்குமா, அத்தனைக்குண்டான செய்தி இருக்கிறது அதுல. ஒரு அணு, அந்த அணுவை பிளந்தால் அந்த அணுவுக்குள்ள 1.25 அடி திருக்குறள் தான் உலகளாவிய செய்தியை பொதிந்து வைத்திருக்கிறது. என்றால் என்ன பொருள்? உலக மக்களுக்கு, அது எந்த மொழி பேசுகின்றவர்களானாலும் சரி, எந்த இனமான மக்களா இருந்தாலும் சரி, மதம், மொழி, இனமெல்லாம் கடந்த நிலை. ஆக அத்துணை பேருக்கும், இன்னும் சொல்ல போனால் பெற்றெடுக்கின்ற தாய், பிறந்த குழந்தை முதலாக இறுதி வரை, மனிதன் இறுதி வரை சென்று அடைகின்ற ஒரு நேரம் இருக்கின்றதே, அதுவரை வாழ்கின்ற அந்த மனிதனுடைய காலகட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற வகையிலே அந்தந்த கருத்தை சொல்லி செல்லுவது. அன்புடைமை, பண்புடைமை, ஒரே உடைமை, எத்தனை உடைமைகள், எத்தனை உடைமைகள், எத்தனை ஆமைகள், பொறாமை, கல்லாமை, அழுக்காராமை, எத்தனை ஆமைகள். ஆக இதையெல்லாம் நீங்கள் ஆழமாக நினைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் பல பல பொருட்கள் கிடைக்கும். அதனால உடைமையும் ஆமைகளும் நிறைய இருக்கிறது திருக்குறளிலே. நினைத்து பாருங்கள், நமக்குரிய ஒரு உடைமை என்றால் எப்படி பாதுகாப்போம்? அதே போல ஆமை போல 5 அடக்கி வாழ்கின்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து, 7 பிறவிகளுக்கும் நமக்கு பயம் இல்லாமல் பாதுகாவலாக வாழலாமா? என்ன என்ன அருமை! ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுது படுகின்ற துன்பம் இருக்கின்றதே, அது யாராலும் சொல்ல முடியாது. ஒரு பெண்ணுக்கு அந்த துன்பம் தெரியும். இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்து பெண்களுக்கு. ஏனென்றால் இந்த காலத்துல வலி தாங்க முடியாமல் உடனே அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுத்து விடுகிறார்கள். அப்படி அல்ல, இயல்பாக அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது உடம்பிலே உண்டாகும் வலி, மனதிலே உண்டாகும் வலி, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஏற்படுகின்ற வலி, பிறந்தவுடனே அந்த குழந்தையை பார்த்த மாத்திரத்திலே அத்தனையும் மறந்து போகிறது. அந்த வலி, துன்பம், துயரம் எல்லாம் காற்றிலே பறந்து போவது போல போய் விடுகின்றது. மகிழ்ச்சி தொற்றிக் கொள்ளுகிறது. ஆகா, என் மகன், என் மகள், என்னுடைய குழந்தை. என்ன அந்த அந்த நிலையை அனுபவித்து சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். ஒவ்வொரு குறட்பாவும் திருவள்ளுவர் அனுபவித்து சொன்னதாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் ஆழமாக பார்க்கலாம்.
அன்பு இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை, பண்பு இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை, பொறுமை இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை. கல்வி கற்க வேண்டும், கல்லாமை நீக்க வேண்டும், கல்லாமை நீக்க வேண்டும். எப்படிங்க? கள்ளும் குடிக்க கூடாது, படிக்கவும் வேணும். அந்த 2 ஆமைகளை சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள். இதெல்லாம் நினைத்து பார்க்க உலகத்திலே எவ்வளவு பெரிய 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 பொருளை எல்லாம், கருத்தை எல்லாம் சிறிய 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 வார்த்தைகளிலே அடக்கி 1.25 அடியிலே கொடுத்திருக்கின்றார் என்றால் அவர் மகா மனிதர், இறைவனுக்கு ஒப்பானவர். உலகத்திலே மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையை சொல்லுகின்ற வழிகாட்டி நூல் திருக்குறள். 1812ஆம் ஆண்டு அது அச்சிலே ஏறியது, திருக்குறள் பதிப்பிக்க பெற்றது. ஆனால் இதுவரை அச்சிலே இருந்து கொண்டே இருக்கின்ற நூல் பார்த்தீர்களானால் திருக்குறள் தான். உலகத்திலே எல்லா மொழிகளிலும் கிட்டத்தட்ட 80 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். அனைத்து உலகமும் அறிந்திருக்கக்கூடிய நூல். இன்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுகின்ற போதெல்லாம் திருக்குறளை எப்படி எடுத்துக்காட்டாக பேசுகிறார். வடமொழியை வடநாட்டிலே இருந்து கொண்டு வடமொழியிலே பேசுகின்ற, வடமொழியிலே ஆழ்ந்து அனுபவம் மிக்க ஐயா அவர்கள் திருக்குறளை எளிமையாக தான் தமிழ் மொழிய, அவருடைய இந்தி மொழியிலே கூட இருக்கலாம் அல்லது ஆங்கிலத்திலே கூட இருக்கலாம், இந்த திருக்குறளை எழுதி வைத்து அதை சொல்லுகின்றார் என்றால் எப்படி உலகமெல்லாம் பரவி இருப்பது என்பதற்கு இது ஒன்றே சான்று. உலக மொழிகளிலே எல்லாரும், அமெரிக்காவிலே அந்த நாசா ஆய்வு மையத்தினுடைய அந்த முதன்மை அறையிலே இந்த திருக்குறளை எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய திருக்குறள், அது நம்முடைய திருக்குறள், நமக்கே உரிய சொந்தமான திருக்குறள். எவ்வளவு பெருமை உடையவர்கள் நாம் பாருங்கள். நம் தமிழ்நாட்டுக்கே சொந்தம் என்று நினைத்திருந்தோம், ஆனால் இன்று உலகமெல்லாம் அதை போற்றுகின்றார்கள் என்றால் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெருமை, தமிழ்நாட்டு மக்களாகிய நமக்கு எவ்வளவு பெருமை. நினைத்து பாருங்களேன். எளிமையான மொழி, ரொம்ப எளிமையான ஒரு அழகான மொழி, கடினமாக அதை நினைக்க வேண்டுவதே இல்லை. அப்படி இந்த தமிழின் மகத்தானதொரு இலக்கிய படைப்பு இது சங்க இலக்கியங்கள் அந்த வரிசையிலே சேருகின்றது. சங்க இலக்கியங்கள்ல 2 வகையா பிரிக்கிறாங்க. நிறைய காப்பியங்களை பிரிக்கிறது இருக்கட்டும், நம்ம இலக்கியங்களை மட்டும் இப்ப எடுத்துக்கோ. 18 கீழ்கணக்கு 18 மேல் கணக்கு என்று பிரிப்பார்கள். அதுல 18 கீழ்கணக்கு நூல்களிலே திருக்குறள் அமைந்திருக்கிறது. சங்க இலக்கியங்களிலே இறுதியாக அமைந்த நூல் திருக்குறள் என்று சொல்லுவார்கள். அந்த மொழி நடை ஆனாலும் எளிமையானது, உலக செய்திகளை எல்லாம் தனக்குள்ளே அடுக்கியது. உலக செய்திகள் எதற்காக? மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே நல்ல நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லுகின்றது. ஒரு குறளை எடுத்து சொன்னால் எத்தனை எத்தனை பெருமை உடையது. உதடு முட்டா குறள் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றையும் நினைத்து பாருங்கள். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. 7 சொல்தான். படிக்கணும். எப்படி படிக்கணும்? எல்லாத்தையுமே படிக்கலாமா? கற்பவை, கற்க வேண்டிய நூல்களை கற்கணும். கண்டதெல்லாம் படிக்க கூடாது. அதை எப்படி படிக்கணும்? கசடர கற்க வேணும், குற்றமில்லாமல் கற்க வேணும். கற்க படிக்க, கசடர கற்க, குற்றமில்லாமல் நீங்கள் படிக்கணும். ஒரு துளி கூட ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால், ஒரு செய்யுளை எடுத்துக்கொண்டால், ஏன் திருக்குறளையே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஔவையார் எழுதிய அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, 3 சொற்கள். அதை எடுத்து பாருங்கள். ஆழமாக, அகலமாக, நுணுக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கல்வியிலேயே ஆழம் வேண்டும், அகலம் வேண்டும், நுண்மை வேண்டும். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று. ஒரு அழகிய திருக்குறள். இந்த அழகிய திருக்குறள்ல ஒரு அழகா ஒருத்தர் தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு வெளியிலே பெரிய மனிதராக காட்டிக் கொள்ளுகிறார். ஒரு செய்யுளை படிக்கிறார். அதிலே ஆழமோ அகலமோ நுண்மையோ இல்லாமல் மேலோட்டமாக இருந்தால், அவன் ஒரு மண்ணிலே செய்த பொம்மை கை தவறி கீழே விழுந்தால் எப்படி உடைந்து விடுமோ அது போல பயனில்லாமல் போய்விடும், சிதறி போய்விடும் அவனுடைய அந்த கல்வியின் திறம். ஆக அதற்கு வேலை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். வேல், முருகன் கையில இருக்கிற வேல் நினைத்து கொள்ளுங்களேன்.
ஆழமாக, கீழே இருக்கிற பகுதி ஆழமாக, மேலே போக போக அகலமாக, மேலே மேலே செல்ல செல்ல கூர்மையாக. அதனால்தான் அதை சொல்லுவார் நுண் மான் நுழை புலம். நுண்மையானது, மான் அகன்றது, நுழை கூர்மையானது, புலம் அறிவு. அது இருக்கணும் ஒரு மனிதனுக்கு, அப்பதான் அவன் மனிதன், செம்மையான மனிதன். அப்படி இல்லைன்னா மண்ணுல செஞ்ச பொம்மை தான், எப்ப வேணாலும் கீழே விழுந்தா சுக்கு நூறா போகும், பயன்பாடு இல்லாமல் போகும். இப்படி கொஞ்சம் அதிலே ஆழமாக கற்க வேண்டும். அதனால குற்றமற கற்க வேண்டும், கற்பவற்றை கற்க வேண்டும், வேண்டாத நூல்களை எல்லாம் கற்க கூடாது. எங்களுடைய மாணவர்கள் சில நேரங்களிலே தங்களுடைய இருக்கைக்கு கீழே டெஸ்க் மாதிரி இருக்குமில்ல, அதுக்குள்ள வேற வேற புஸ்தகம் எல்லாம் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. கண்டுபிடிச்சா கஷ்டம், கண்டு காணாம போனாதான் இந்த காலத்துல. ஆனா அது அவனை படிக்க விடக்கூடாது. அதனால கண்டிச்சு தனியா கூப்பிட்டு கண்டிச்சு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதப்பா. அப்போ என்ன தெரிகிறது? இதுல கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும், அல்லாதவற்றை நாம் கற்க வேண்டிய அவசியம் இல்லை, கசடர கற்க வேண்டும். அப்படி கற்ற பின்பு அதை உள்வாங்கி கொண்ட பின்னால அதன்படி நடக்க வேண்டும். நிற்க அதற்கு தக. ஒரு மாணவன் நிற்க அதற்கு தகன்னு சொன்ன நிற்கன்னு நின்னுட்டான், அந்த அளவுக்கு தான் அவனால வாங்கி கொள்ள முடிஞ்சிருக்குது. ஆக அதற்கு தக்க வகையில எதை கற்கின்றோமோ, நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய செய்திகளைத்தான் நாம் கற்கின்றோம், அதன்படி நடக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த கல்வியினால என்ன பயன்? இப்படியெல்லாம் வாழ்ந்தால்தான் கடவுள் தன்மை, கடவுளை வழிபட வேண்டும் என்ற ஒரு நிலை வரும். கல்விக்கே அழகு இறைவனை வணங்குதல் தான். 2வது திருக்குறளிலே சொல்லியிருப்பார்கள் அல்லவா, இறைவனுடைய தாளை வணங்கா தலை, கற்றதனால் ஆய பயன் என்கொல். ஒரு பயனும் இல்லை. எப்போ? ஆண்டவனை வணங்காத போது ஒரு பயனும் இல்லை. ஆண்டவனை வணங்குகின்ற பண்புக்கு வந்தால்தான் அந்த கல்வியினால் ஒரு பயன் கிடைக்கிறது. இப்படி 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 ஆழமாக 1330 குறள் அறம், எப்படி பொருள் எப்படி சம்பாதிக்க வேண்டும், அதுல அரசனுடைய கடமை என்ன, அரசியலையும் சொல்லி பொருளாதாரத்தையும் சொல்லி இந்த வகையிலே தான் பொருளை சம்பாதிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும், பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும், எதிர்பாராத செலவுகளுக்கென்று எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும், எதிர்பார்க்கின்ற செலவுகளை முறைப்படி செய்ய வேண்டும், எப்பொழுதுமே பிறருக்கு உதவுவதற்கென்று ஒரு பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் நமக்கு இன்பம் கிடைக்கும். வாழ்விலே இன்பம் வேண்டும் என்றால், அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் நாம் படித்து கடைபிடிக்க வேண்டும். அந்த தாமரை கண்ணான் உலகுங்கிறது, தாமரை கண்ணான் திருமாலுடைய திருவடியிலே இருக்கின்ற இன்ப பேரு நமக்கு, அதுதான் பேரின்பம் என்று சொல்லுகின்றார் திருக்குறளிலே. காதலை பற்றி சொல்லும் பொழுதும், ஊடலை பற்றி சொல்லும் பொழுதும், வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றி, கற்பு நிலையை பற்றி சொல்லும் பொழுதும் எத்தனை எத்தனை அழகாக இந்த வாழ்க்கை நிலைகளை சொல்லிக் கொண்டு செல்லுகிறார் என்பதை நாம் கண்டு, இந்த வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை முறைப்படி அனுபவிக்க எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள். நாமும் அதை பிறருக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நம்மை செம்மைப்படுத்தி கொண்டும் பிறருக்கும் உதவி வாழ்கின்ற இன்பமான வாழ்க்கையை இந்த திருக்குறளிலே 3 பால்களிலே நம்முடைய திருவள்ளுவர் சொல்லி இருக்கின்றார் என்றால், இந்த திருக்குறளை போல ஒரு நூல், பொதிந்த நூல், சிறப்பு பொதிந்த நூல், வாழ்க்கையை நலன்களை பொதிந்த நூல் எங்குமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு திருக்குறளில் இல்லாதவை எதுவுமே இல்லை, எங்குமே இல்லை என்று சொல்லுகின்ற நிலையிலே நம்முடைய திருவள்ளுவர் இந்த திருக்குறள் பாக்களை 1330 தான் என்றாலும் தேவையானவற்றை சொல்லி இருக்கின்றார். இதிலே ஒரு செய்தியை நான் கூடுதலாக சொல்ல விரும்புகின்றேன். திருக்குறளிலே திருவள்ளுவர் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் சொல்லி இருக்கின்றார்கள். நாம் நம்முடைய இலக்கிய வகையிலே, வாழ்க்கை வகையிலே அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பொருள்களை சொல்லுவோம். அந்த 4 பொருள்களிலே வீடு என்ற ஒரு பொருள் திருக்குறளில் இல்லை, திருவள்ளுவரால் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த அறத்துப்பாலிலே வைத்து சொல்லி இருக்கின்றார். என்றாலும் கூட வெளிப்படையாக அவருடைய சகோதரியார் ஔவையார் அவர்கள் ஔவை குறள் என்று 310 திருக்குறள்களிலே சொல்லி இருக்கின்றார். அதற்கு பெயர் ஔவை குறள். ஔவையார் பாடியதனால்
அது அவ்வை குரல். இதே போலத்தான் 1.25 அடியிலே நம்முடைய உடம்புல இருக்கின்ற அந்த 6 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, அதற்கு பிறகு சகசிராதாரம் என்ற நிலைகளை சொல்லி அதிலே நாம் எப்படி யோக நிலையிலே இருக்க வேண்டும், இருந்தால் வீட்டின்பம் எப்படி நமக்கு கிடைக்கும், அடையலாம், நம்மாலேயே அடைய முடியும், எளிமையாக அடைய முடியும் என்பதை இங்கே இந்த அவ்வை குரல் என்ற நூலிலே ஔவையார் சொல்லி சென்றிருக்கின்றார். ஏன் என்று சொன்னால் ஔவையார் திருவள்ளுவருடைய சகோதரியார் என்று பேசப்படுகின்ற நிலையை நாம் காண்கின்றோம். அதனாலே இதை வெளிப்படையாக வீடு வேற்று நிலையை வெளிப்படையாக அவ்வை பாட்டி அவ்வை குரல் என்ற தலைப்பிலே ஒரு 310 குரட்பாக்களிலே சொல்லி சென்றிருக்கின்றார். ஆக என்றால் எப்பொழுது உங்களுக்கு முடிகின்றதோ அந்த காலத்துல அதையும் படிக்கலாம். ஆக எளிமையான மொழிநடை கொண்ட நம்முடைய திருக்குறள் ஒரு நல்ல மனிதன் எப்படி இருந்து வாழ வேண்டும், அவன் என்னென்ன அறங்கள் செய்ய வேண்டும், இது மட்டுமல்ல அறிவியல் சார்பாக கூட அணுகுமுறையை சொல்லி இருக்கின்றார். மருந்து 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 என்று சொல்லுகின்றீர்களே, எத்தனை மருந்து 10 திருக்குறட்பாக்களிலே சொல்லி இருக்கின்றவற்றை கடைபிடித்தால் உடல் நலம் நன்றாக பேணலாம். மருந்து என்று வெளியிலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். ஆக ஒவ்வொன்றும் அறம், பொருள், இன்பம், வீடு என்பதை அறத்துப்பாலிலேயும் வைத்து சொல்லியிருக்கின்றார், பொருட்பாலிலேயும் வைத்து சொல்லியிருக்கின்றார், காமத்து பாலிலேயும் வைத்து சொல்லியிருக்கின்றார். நுணுகி பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மை தெரியும். ஆக இப்படி பொருள் பொதிந்த குரட்பாக்களை நம்முடைய குழந்தைகள் மனப்பாடமாக செய்து ஒப்பித்து அதிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அது மிக மேன்மைப்பட்டது. கலந்து கொண்ட குழந்தைகள் அத்தனை பேருக்கும், அந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்த்துக்கள். கலந்து கொள்ளக்கூடிய மனநிலை இருந்தது அந்த குழந்தைகளுக்கு, அவர்கள் அத்துணை பேருக்கும் நல்வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். இவர்களெல்லாம் மென்மேலும் மென்மேலும் ஒரு நாளைக்கு இவ்வளவு திருக்குறள் படிப்போம், ஒரு வாரத்திற்கு இவ்வளவு அதிகாரம் என்று சொல்லி அட்டவணைப்படுத்தி அதை 1330 குரட்பாக்களையும் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை குழந்தைகள் மனப்பாடமாக சொல்லி பரிசு வருகிறார்கள். நம்முடைய குழந்தைகளை அந்த நிலைக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்களையும் ஆசிரியர்களையும் கலந்து கொண்ட அன்பர் பெருமக்களையும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கலந்து கொண்டு போட்டியிலே கலந்து கொண்ட அத்துணை குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். பரிசு பெற்ற குழந்தைகளுக்கு மிக மிக வாழ்த்துக்கள் என்று சொல்லி, பரிசு பெறாதவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது நமக்குத்தான் வெற்றி. உன்னை விட நான் படித்து சொல்லுகிறேன் பார் என்று படிப்பிலே போட்டி இருக்க வேண்டும், மற்றதிலே எல்லாம் இருக்கக்கூடாது. படிப்பிலே போட்டி கொண்டு ஒருவருக்கொருவர் நான் 10 குறளை சொல்லுகிறேன், நான் 20 குறளை சொல்லுகிறேன், நான் ஒரு அதிகாரத்தையே இல்லை 3 அதிகாரம், 4 அதிகாரம், இப்படியாக நம்முடைய மனத்தை வளர்த்து கொண்டு நம்முடைய குழந்தைகள் மேன்மேலும் திருக்குறட்பாக்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு கிடைத்த அத்தனை பெரியோர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிகள். நன்றி. சிறப்பு விருந்தினராக நமக்கு இந்த உரையை கொடுத்த அம்மா அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நமது குழுவினுடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய நமது அன்னையர் சேவை சுடரொளி தற்போதைய பட்டத்தை பெற்ற திருமதி எம் சுமதி அம்மா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மிடையே பேசுவார். அம்மா வணக்கம்மா. சுமதி அம்மா இருக்கீங்களா? சாந்தாமணின்னு இருக்கீங்க. பங்கஜவள்ளி அம்மா வந்திருக்காங்களா? பங்கஜவள்ளி அம்மா வணக்கம்மா, நீங்க பேசலாமா? திருமதி பங்கஜவள்ளி அம்மா அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம் அனைவருக்கும். இந்த வருஷம் குழந்தைகள் எல்லாம் திருக்குறள் போட்டியிலே கலந்து நிறைய பரிசுகள்லாம் பெற்றிருக்கிறார்கள். அதற்காக எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். குருவருள் ஆன்மீக மையத்திலே எதையுமே நிறுத்துவதில்லை, விடுவதில்லை. எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து ஒன்றொன்றாக அவர்கள் அறிமுகப்படுத்தி கொண்டே வரும் பொழுது எல்லா குழந்தைகளுக்கும் நிறைய நாலேஜ் கிடைக்கிறது.
அது நிச்சயமாக சொல்லலாம். எல்லாவித போட்டியும் நடக்கிறது. அதனால இப்பொழுது திருக்குறள் போட்டி நடந்தது, ரொம்ப விசேஷமானது. எல்லா பள்ளியிலும் படிக்கும் மாணவர்களுக்கு எல்லா வகுப்பிலும் உண்டு இந்த திருக்குறள். திருக்குறள் என்ன சாதாரண விஷயமா? அது திருவள்ளுவருடைய திருக்குறள் உலகம் முழுவதும் இருக்கிற நூல். அதுவும் அது ஒரு வேத நூல் மாதிரி இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குறளை பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் மனப்பாடங்கள் செய்து ஒப்பிப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்று சொல்லலாம். அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லிட்டார் முதல்லயே. எழுத்து எப்படி முக்கியமோ அது போல ஆதி பகவன் தான் எல்லாவற்றிற்கும் முதற்கடவுள் அப்படிங்கிறத அன்றைக்கே நமக்கு வற்புறுத்தி சொல்லி இருக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மாணவர்களை பார்த்து சொல்கிறார் எல்லாரையுமே, கற்க கசடர கற்பவை கற்றபின், எதையுமே ஒரு தவறில்லாமல் குற்றமில்லாமல் கற்க வேண்டும். ஏனோ தானோ என்று படிச்சு அதை மனப்பாடம் செய்வதற்கு மட்டும் இருக்கக்கூடாது. அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு பொருளை தெரிந்து கொண்டு அதை படிக்க. அது படித்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையிலே அதை பின்பற்றி நடக்க நீ முயல வேண்டும். திருவள்ளுவருடைய ஒவ்வொரு திருக்குறளும் வாழ்வியலை காட்டுகிறது, ஆன்மீகத்தை காட்டுகிறது, பலவிதமான எல்லா விதமான நீதிகளையும் போதித்திருக்கிறது. எவ்வளவு அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, கல்வி, நட்பு, இப்படி பலவிதமாக குழந்தைகளுக்கு ஏற்றவாறு சில திருக்குறள்கள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்ற, எப்படி சொல்லியிருக்காரு. எவ்வளோ நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கும்போது எதுக்காக கெட்ட வார்த்தையெல்லாம் பேசணும்? பேசக்கூடாது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப, அது எப்படிக்கு சமம்? நிறைய மாம்பழத்தை வாங்கி எதிர வைக்கிறோம், அப்போ கூடவே கொஞ்சம் காய் இருக்கு, நீ எதை பார்த்து எடுப்ப? மாம்பழத்தை தான் எடுப்ப. காய் எடுப்பியா? ஆஹா நல்ல பழுத்து இருக்கான்னு பார்த்து பார்த்து எடுக்கிறோம். அதுபோல ஒரு பழத்தை பார்த்து நாம எடுப்பது போல வார்த்தைகளையும் நாம் இனிமையாக இருக்க வேண்டும். வன் சொல்லெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த திருக்குறள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. அதுவே நிறைய சொல்லலாம். 1330 பாக்கள்லயும் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி இருக்க. ஒரு மனிதன் எப்படி நட்பா இருக்க வேண்டும், எப்படி எல்லாம் அடக்கத்தோடு வாழ வேண்டும், ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம், இதெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு ஆரம்பத்திலேயே 1ஆம் வகுப்பிலிருந்தே இந்த குறள்கள் ஆரம்பிக்கிறதுனால எல்லா திருக்குறளும் குழந்தைகள் மனப்பாடம் செய்வது ரொம்ப நல்லது. முடிந்த வரையில் பாகம் பாகமாகவும் அகராதியாகவும் நிறைய கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க எல்லோருமே இந்த திருக்குறளை சார்ந்து தான் வாழ்க்கை முறைகளை எல்லாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாமும் அதை போலவே இருந்து வாழ வேண்டும். பிள்ளைகள் எல்லோரும் அதை கற்று உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று கூறி, எனக்கு உடல் நலம் சரியில்லாததால் என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் நம்ம குருகுல ஆன்மீக மையத்தினுடைய விழாவினுடைய அழைப்பை ஏற்று குழுவினுடைய இந்த உரைக்கு நன்றிகள் அம்மா. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய திருமதி டாக்டர் எம் சுமதி அம்மா அவர்களை அழைக்கிறேன். அம்மா பேசலாம். குருவருள் ஆன்மீக மையம் உள்ள குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம்ப்பா. இன்று திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 3 வயதிலிருந்து 6 வரை, 6லிருந்து 10 வயது வரை, 12 வயது வரை, 18 வயது பிரித்து குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தி இருக்கிறார்கள். இந்த இதில் பங்கு கொண்ட அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 3லிருந்து 6 வயது என்று சொல்லும்போது சிறு குழந்தைகள், மழலை கூட மாறாத குழந்தைகள்.
அந்த மழலை கூட மாறாத குழந்தைகள் ஆளுக்கு 10 குறள் ஒப்புவித்தல் என்றால் அது இறைவன் அருள்தான். இந்த சின்ன வயதில் அதனை எப்படி மனப்பாடம் பண்ணி சொல்லி இருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறள் மிகவும் சிறியது, 1.25 அடிதான் இருக்குது. அந்த குறள் எப்பேற்பட்ட குறள், கடுகை துறந்து 7 கடலை துடைத்த குறள். எத்தனை சின்னதா இருந்தாலும் அது ஆழ்கடலை போல 7 கடலையும் தாண்டி கூட அத்தனை ஆழம் மிக்கது. அது அதனுடைய அறிவுத்திறன் மிக்கது. அது கூறும் ஒவ்வொரு அறிவுரையும் சொல்லுவதற்கு முடியாது, அவ்வளவு அறிவுரைகளை அது சொல்லுகிறது. அதனால ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய புஸ்தகம் திருக்குறள். ஒவ்வொரும் படிக்க வேண்டியது திருக்குறள். ஒவ்வொரு மனிதனும் அந்த திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு குறளை படித்து அந்த குறளில் உள்ள அர்த்தத்தை புரிந்து அதன்படி அவன் நடந்தேனே ஆனால் அவன் மேன்மை அடையலாம். குறள் சொல்லாத குணங்களே இல்லை. மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். நம் நாட்டில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஜீவனாக இருந்தாலும், உலகம் முழுவதிலும் உள்ள மனிதன் அந்த திருக்குறளை படித்து அதன்படி வாழ்வே ஆனால் அவன் ஒரு சீலனாகலாம், அவன் ஒரு உத்தமனாகலாம். அப்பேற்பட்ட குறள் அந்த திருக்குறள். எனவேதான் திருக்குறளுக்கு உலக பொதுமறை என்று பெயர். உலகத்திற்கே பொதுவான வேதம் என்று பொருள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அது அறிவுரை சொல்லுகிறது. இது மிகவும் பெருமை வாய்ந்தது. இதனுடைய ஆழம் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட குணக்குன்றாக ஒத்தனையை மாற்றி விடுகிறது. இப்பேற்பட்ட திருக்குறளை எழுதியவன் யார் தெரியாது. அவனுடைய ஊர் எது தெரியாது. அவனுடைய ஊர், பெயர், தாய், தந்தை எதுவுமே தெரியாது. ஆனால் அவனுடைய குலம் மட்டும் வள்ளுவர் குலம் என்று தெரியும். அதனால் அந்த வள்ளுவனோடு திரு என்ற மரியாதைக்குரிய அடைமொழியை சேர்த்து திருவள்ளுவர் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த திருவள்ளுவன் யார் என்று யாருக்கும் தெரியாது. அவன் ஒரு தெய்வ புலவன். அவன் கூறிய அறிவுரைகள் இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை. குறளை போன்ற ஒரு புத்தகம் எங்குமே இல்லை. அப்பேற்பட்டவன் அவன் தெய்வ புலவன். பாரதி என்ன சொல்கிறான்? வள்ளுவனை போல் இளங்கோவை போல் ஒருத்தனை பார்க்க முடியாது. வள்ளுவனை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் பிறந்த அந்த திருவள்ளுவன் உலகத்திற்கே கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அவன் தெய்வ புலவன். இப்பேற்பட்ட திருக்குறள் 3 பாகங்களை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அது மனிதனுக்கு வேண்டிய அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ஐயும் அது சொல்லிக் கொடுத்து விடுகிறது. அந்த திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம் 1330 குறள் இருக்கிறது. இந்த 1330 குறளிலும் இல்லாத துறையே கிடையாது. அவன் எல்லா பொருளையும் சொல்லியிருக்கிறான். கடவுள், குடும்பம், கல்வி, அடக்கம், மன்னராட்சி, குடியாட்சி, நீதி, விஞ்ஞானம், மெய்ஞானம், துறவு, வானியல், பௌதீகம், புவியியல், மருத்துவம் என்று எல்லா துறைகளும் அந்த இல்லாத துறைகளே குறளில் கிடையாது. குறள் ஒரு முழுமையான புத்தகம். அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த திருக்குறளை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா குழந்தைகளும் சிறு வயதிலிருந்தே அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது தருகிற ஞானத்தை எவனும் தெரிய முடியாது. அது சிறந்த அறிநெறிகளையும் சிறந்த ஞானத்தையும் கொடுக்கிறது. இப்பேற்பட்ட திருக்குறளை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது திருக்குறள் எல்லோருக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னோம். இப்ப குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பங்கெடுத்து கொண்டு நீங்கள் கல்வியில் பயிலுகின்ற நீங்கள் உங்களுக்கு குறள் என்ன சொல்லுகிறது? குறள் முக்கியமான 5-6 குணங்களை நாம் பார்ப்போம். முதலில் கடவுளை வணங்க வேண்டும். மலர்மிசை ஏகினான், மானடி சேர்ந்தான், நிலமிசை நீடு வாழ்வான். அந்த மலரை எடுத்து அந்த இறைவன் திருவடிகளை போற்றி வணங்க வேண்டும். அந்த இறைவனை போற்றுவது என்பது
அந்த பக்தி என்பது இறைவனுக்கு நன்றி சொல்வது, இறைவனை வேண்டும் என்பது இந்த சிறு வயதிலிருந்தே வர வேண்டும். அடுத்தது அவன் என்ன சொல்லுகிறான், இந்த அடக்கம் பெருசு, செறிவு அறிந்து சீர்மை ஆக்கும் அறிவு அறிந்து ஆற்றல் அடக்கப் பெறின் என்று சொல்கிறான். அடுத்தது என்ன சொல்கிறான், அடக்கமே அறிவுடைமை, அந்த அடக்கம்தான் முக்கியம். அந்த நற்பண்புகள் நல்ல எண்ணங்கள் அறியப்பட்டு அவர்களுக்கு பெருமை தரும் என்று கூறுகிறார். எனவே அடுத்தது என்ன வேணும், பணிவு வேண்டும் என்று சொல்கிறான். பெரிய பதவி வரும்போது, நிறைய படிக்கும்போது அந்த பணிவு வர வேண்டும். அந்த பணிவு எப்படி இருக்கிறது, முற்றிய நெற்கதிர் மாதிரி இருக்க வேண்டும். அந்த முற்றிய நெற்கதிர் என்ன பண்ணும், தலை சாய்ந்து நிற்கும். அது மாதிரி வளர 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 நம்முடைய அறிவு வளர வளர, பெருமை வளர வளர வளர, படிப்பு வளர வளர பணிவு வர வேண்டும். அந்த பணிவும் அடக்கமும் தேவை என்று சொல்கிறார். அடுத்தது ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சிறு வயதிலிருந்தே அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பணிவும் அடக்கமும் ஒழுக்கமும் சிறு வயதிலிருந்தே வரும்போது பெரிய மனிதனாகும்போது அவன் எப்பேற்பட்ட மனிதனாக இருப்பான், ஒழுக்க சீலனாக இருப்பான். அப்பேற்பட்ட பையன் நன்றாக கல்வி கற்பதற்கு தந்தை அனுப்புகிறான். உன் பெற்றோருக்கு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள், உங்களுக்கு குறள் என்ன சொல்லுகிறது, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் என்கும் சொல். இந்த சின்ன வயசுல உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நல்லா படிக்கணும். இப்பேற்பட்ட குழந்தையை பெறுவதற்கு அந்த தந்தை என்ன தவம் செய்தான் என்று எல்லோரும் போற்ற வேண்டும். கல்வியில் மட்டுமல்ல, கல்வி, விளையாட்டு, ஏசிசி, என்சிசி, இன்னும் எத்தனை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அத்தனையிலும் நீங்க சேர வேண்டும். அத்தனை கலைகளிலும் தெரிந்து கொள்ள வேண்டும். படிப்பு மட்டும் அல்லாது பிற கலைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட நீங்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. உனக்கு என்ன வேணுமோ அதை படி. உனக்கு என்ன பெருசாகும் போது என்ன வேலைக்கு வரணும், என்ன படிக்கணும், அதை மாதிரி படி. நீ படிப்பவையெல்லாம் கசடர கற்றுக்கொள். தவறில்லாமல் புரிந்து விவரமாக கற்றுக்கொள். அப்படி புரிந்து கொண்டு கற்ற பின் அந்த கற்ற கல்வி எப்படி இருந்ததோ அதன்படி நீ ஒழுக வேண்டும். கற்ற கல்வியின்படி ஒழுக வேண்டும். உனது வீட்டுக்கும் அல்ல, உனது நாட்டுக்கும் சேவை செய்ய வேண்டும். வீட்டிற்கும் சிறந்த மகனாய், நாட்டிற்கும் நல்ல குடிமகனாய் இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட குறள் எப்பேற்பட்ட அறிவுரைகளை எல்லாம் கூறுகிறது. நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இத்தனை குணங்களையும் அந்த குறள் தெரிகிறது. குறளில் எத்தனை 80 லாங்குவேஜஸில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் எல்லா மொழிகளிலும் குறள் இருக்கிறது. குறள் இல்லாத இடமே உலகத்தில் இல்லை. ஐநா சபையில் குறள் இருக்கிறது. ஜப்பானில் குறள் எழுதியிருக்கிறான். அமெரிக்காவில் குறளை எழுதியிருக்கிறான். குறளின் மகிமை தெரியாதவர் யாருமே இல்லை. இந்த குறளை படிக்கும்போது உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சிறந்த ஒழுக்க சீலனாக, ஞானியாக, அறிவாளியாக, பண்புள்ளவனாக இருப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் இந்த உலக பொதுமறை. இந்த உலக பொதுமறையை நீங்கள் கற்று தெரிந்து ஒப்புவித்து போட்டியில் பரிசு பெற்றமைக்கு மிகவும் சந்தோஷம். சிறு வயதிலிருந்தே நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம் திருக்குறள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறளையாவது தினமும் படிக்க வேண்டும். அந்த குறளின் படி கற்றுக்கொண்டால் மனிதன் மனிதனாக இருக்கலாம், மனிதன் தெய்வமாகலாம். வணக்கம்ப்பா, இதுதான் நான் சொல்ல விரும்பியது. குருகுல ஆன்மீக மையம் உள்ளவர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றிகள்ப்பா. நன்றிகள் அம்மா. சிறப்பு அழைப்பாளர் திருமதி எம் சுமதி அம்மா அவர்கள் குருகுல ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். அடுத்ததாக 1ஆம் ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் நடுவராக பங்கு பெற்ற அனைவருக்கும் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். முதலாவதாக திருமதி உமா தண்டபாணி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். வணக்கம். ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி, ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம்
அஹஸ்தீஸ்வராய நமஹா. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 தேவர் பெருமக்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் ஏகாதசி திதியான இன்று அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். திதியிலே ரொம்ப நல்ல திதி ஏகாதசி திதிம்பாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருக்குறள் நட்சத்திரங்கள் 27ல திருவோணம் பெருமாளோட நட்சத்திரம், திருவாதிரை சிவனோட நட்சத்திரம், திருக்குறள் உலக பொதுமறையின் இலக்கணம். எனக்கு முன்னாடி பேசின 3 பெரியவங்களும் ரொம்ப நல்லா அற்புதமா, அதுவும் திலகவதி அம்மையார், கங்கஜவல்லி அம்மா, லீலாம்மா எல்லாரும் அற்புதமா பேசிட்டாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு சித்தர்களோட ஆசை கட்டாயம் இருக்கணும். இப்படி 6 தளத்தையும் அமைத்து இத ஸ்ட்ராங்கா நல்ல விதமா நமக்காக செஞ்சிட்டு இருக்கிற அருட்சுடர் ஐயா அவர்களுக்கும், தலைமை நிர்வாகின்னு நமக்கெல்லாம் பொறுமையா வழிகாட்டுற அமுதவல்லி அம்மா, நிர்வாகிகள், வடிவமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள், ஐவர்குழு அமைப்பாளர்கள், மாணவர்கள், இத்தனைக்கும் மேல நாம வைக்கிற போட்டியில கலந்துக்கிறாங்க பாத்தீங்களா அந்த குழந்தைங்களும் அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பா, இவங்களுக்கு நிச்சயமா நம்ம வணக்கம் சொல்லியே ஆகணுங்க. குழந்தைங்க மழலை கூட மாறல, அவ்வளவு அற்புதமா திருக்குறளை சொன்னாங்க. எல்லாரும் ரசிச்சு ரசிச்சு கேட்டோம். ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிட்டாங்க. தெளிவா அழகா பயம் இல்லாம பேசினாங்க. ஒரு சிறப்பு. நம்ம இது வரைக்கும் எத்தனையோ விழாக்களை கொண்டாடி இருக்கோம், போட்டிகள் நடத்தி இருக்கோம். ஆனா இந்த திருக்குறள் நம்ம குருவருள் ஆன்மீக மையத்தின் மகுடத்திற்கு ஒரு சிறப்புங்க, ஒரு மாணிக்கம், ஒரு பதக்கம் இது நிஜமா. ஏன்னா இதுல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அவர் ஆதிங்கிற பரமசிவத்தையும் குறிப்பிட்டுட்டாரு, பகவன் அப்படிங்கிற படைக்கிறதையும் குறிப்பிட்டுட்டாரு. இதுல இருக்கிற அதிகாரங்கள் எல்லாமே வரிசையா நானும் சொல்லலாம், ஆனா நேரம் எடுக்கும். ஆனா இந்த முதல் முயற்சியை அப்படியே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு அற்புதமா சித்தர்களோட அருளால போட்டிகளும் அற்புதமா நடந்துச்சு. எல்லா குழந்தைங்களும் பொறுமையா சொன்னாங்க. அருள் ஐயா எங்களை சொன்னதுமே நாங்க நடுவர்கள் ஒத்துக்கிட்டு எல்லாரும் இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு நன்றி சொல்லி நாங்களே இதுல கலந்துக்கிட்டோம். இந்த சேவையில கலந்துக்கிட்டது எங்களோட பாக்கியம். அதை நான் உண்மையா ஒத்துக்குவேன். ஏன்னா திருக்குறள் நாம படிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. மறுபடியும் அந்த திருக்குறளை எல்லாம் அந்த மழலைகள் வாயால கேட்டது ரொம்ப சந்தோஷம். அதுலயும் திலகவதி அம்மையார் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தம், ஆக்ஞா, சகசாதாரம் வரைக்குமே ஸ்பீச் கொடுத்துட்டாங்க. ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில பேசுறதுக்கு எனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புக்கு நன்றி கூறி ரொம்ப அற்புதமா நடந்த இது இன்னும் சிறப்பா நடக்கணும். இது மாதிரி இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்முடைய குருவருள் ஆன்மீக மையம் துவக்கி வைக்கணும். நம்முடைய சனாதன தர்மமும் இந்து கலாச்சாரமும் நம்முடைய பண்டிகைகளும் உலக பொதுமறையை நாம் ஆரம்பித்து வைத்த இந்த சுப தினத்துக்கும் நன்றி கூறி அடியேன் விடை பெறுகிறேன். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். நன்றிகள் அம்மா. நேரம் கருதி கொஞ்சம் நடுவர் கொஞ்சம் விரைவாக முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திருமதி ஆஷா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள். திருமதி ஆஷா பாலகிருஷ்ணன் அம்மா வணக்கம். ஐயா வணக்கங்கள் ஐயா. பிரபஞ்ச பேராற்றல் துணையுடன் குருவருள் ஆன்மீக மையம் குடும்பத்தார் அனைவர்களுக்கும், முனைவர் திலகவதி அம்மா அவர்களுக்கும், திருமதி பங்கஜவல்லி அம்மா அவர்களுக்கும், திருமதி சுமதி அம்மா அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இப்ப நேரம் நான் மேட்டுக்கே வந்துடுறேன். அந்த மழலை சொல்ல திருக்குறளை சொன்ன அந்த 3 வயது முதல் 6 வயது குழந்தைகள் கூறிய பொழுது அது ஏற்பட்ட ஆனந்தம் என்ன தெரியுமா? அற்புதம். அது கேட்ட பொழுது ஏற்பட்டது. அதே போல 7 வயது முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளின் ஆற்றல்கள் அருமை. 13 வயது வரை 18 வயது வரை உள்ள குழந்தைகளின் ஆணித்தரமான குரல் வளம், குரலின் மகிமை
நமக்கு நல்ல உள்ளத்தை கொண்டு போகையை ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் முதலில் அவர்களுக்கு நான் என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்புகள் தேடி வரும், அதை நாம் தான் பிரகாசிக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சத்தை வைத்துதான் நம்முடைய இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் வெற்றியும் தோல்வியும் உண்டு. ஆனால் சூரியன் வந்தால் நம்முடைய நட்சத்திரங்கள் மறைவது போல நம்முடைய தன்னம்பிக்கையை கொண்டு தோல்விகளை அகற்றி வெற்றிகளையே நாடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் அம்மா, நன்றிகள். அடுத்ததாக திருமதி ஆர்த்தி, நடுவர் ஆர்த்தி அம்மா அவர்கள். வணக்கம் ஐயா. முதல் முறையாக இந்த குழுவில் சேர்ந்து இதில் நடுவராக பணியாற்றுவதற்கு பெருமைப்படுகிறேன். உண்மையாக நான் இது சாதாரண குழந்தைகள் திருக்குறள் ஒப்புவிக்கிறாங்க, நம்ம போய் எப்படி பண்றாங்கன்னு ஒரு பங்கேற்பாளராக தான் இதுல கலந்துக்கிட்டேன். ஆனா இதுல மற்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த குழுவுல இணைந்து எல்லாத்திலையும் பார்க்கும்போது நல்ல நல்ல வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துகளும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள எல்லாரும் இந்த குழுவுல கலந்து பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. குழந்தைகள் எல்லாரும் நல்லா பண்ணாங்க. இது வருஷம் இது தொடர்ந்து இது கோடை விடுமுறையில நடந்ததுனால இன்னும் நல்லா பசங்க எல்லாம் கலந்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கு. நன்றி. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக திருமதி பத்மினி அம்மா அவர்கள். அம்மா இருக்கீங்களா? திருமதி பத்மினி அம்மா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா பேசலாம். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஒரு ஆசிரியராகவும் திருக்குறளை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க விழையக்கூடிய ஒருவராகவும் இந்த அரிய விழாவில நடுவராகவும் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது என் வாழ்வில் ஒரு சிறந்த தருணமா மகிழ்வுற்று முதல்ல இந்த வாய்ப்பை எமக்கு வழங்கிய குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த தருணத்துல வீற்றிருக்கக்கூடிய அத்தனை மேதகு ஜாம்பவான்களுக்கும் நன்றியை உறுத்தாக்கி, சிறார் முதல் இளம் பருவத்தினர் வரை அனைவருக்குமே ஒரு திருக்குறளுடைய அருமையை உணர்ந்து அதை வாழ்வியல் நோக்காக ஒரு மாணவனுடைய வாயிலா அது நடுவரா இருந்து உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க ஐயா. அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. பரிசுகள் சிலருக்கே ஆனாலும் திருக்குறள் பேசிய ஒவ்வொருவருக்கும் ஒரு மனநல பரிசை பெற்றவர்களாக இந்த குழந்தைங்க இருக்காங்கன்றத நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த விழாவில பங்கேற்ற அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் ஊக்கப்படுத்தி நெறிப்படுத்திய பெற்றோர்களுக்கும் குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை நவின்று நன்றி, வணக்கம். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக திரு ராமஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். வணக்கம். நமது குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய 1ஆம் ஆண்டு திருக்குறள் போட்டி நடைபெற்றது. இந்த நடைபெற்ற நிகழ்வுல நாங்களும் நடுவர்களாக கலந்து கொண்டோங்கிறது எங்களுக்கும் ஒரு பெருமையா இருக்கு. இந்த குழந்தைகள் ஒவ்வொரு திருக்குறளையும் படிக்கும்போது எங்களுடைய பழைய நினைவுகளுக்கு நாங்களே திருக்குறளை மீண்டும் ஒரு பள்ளிக்கு சென்றோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் இந்த குழந்தைகள் 3 வயதிலிருந்து முதியவர்கள் வரை கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் நடுவர்களின் சார்பாகவும் குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாகவும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதே ஒரு பெரிய வெற்றி தான். இதுல நம்மளுக்கு பிரைஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுல அல்லாமல் இந்த நிகழ்வுல நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற போது, ஏன்னா திருக்குறள் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள் வரும்போதே நம்ம வாழ்க்கையில உன்னதமான நிலைக்கு வருகிறோம் அப்படிங்கிற அர்த்தம். அந்த நிகழ்வுகள் எல்லா குழந்தை செல்வங்களுக்கும் கிடைக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். பரிசு பெறப்போகின்ற கலந்து கொண்ட அனைவருக்கும், இந்த குழந்தைகளை ஊக்குவித்த அவர்களின் பெற்றோர்களுக்கும், நடுவர்களில் அனைவருக்கும் சார்பாகவும் குருவருள் ஆன்மீக மைய அன்பர்களின் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. 1ஆம் ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியிலே நடுவர்களாக தொடர்ந்து சேவையாற்றிய திருமதி உமா தண்டபாணி அம்மா அவர்களுக்கும், திருமதி ஆஷா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும், திரு ராம ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், திருமதி ஆர்த்தி அம்மா அவர்களுக்கும்,
திருமதி பத்மினி அம்மா அவர்களுக்கும் குழுவின் சார்பாக நன்றிகள். தொடர்ந்து பல வேலைகளை கடந்து இந்த சேவையை செய்தமைக்கு. குருவரின் அடுத்த நிகழ்வாக இனிதாக பரிசளிப்பு தொடர்ந்து நடைபெற உள்ளது. முதலாவதாக குருவர்கள் ஆன்மீக மையத்தினுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த போட்டிக்கு உங்களுடைய குழந்தைகளை தயார் செய்த பெற்றோர்கள் அனைவருக்கும் குழுவின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம்ம குழு தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, அந்த போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய அனைவரும் வெற்றியாளர்களே. போட்டியில் நம்ம கலந்து கொண்டோம் அப்படின்னாவே நம்ம எல்லாரும் வெற்றியாளர்கள் தான். இதில் கலந்து கொண்ட மற்றும் முன்பதிவு செய்த எல்லாத்துக்கும் நம்ம சான்றிதழ் அப்படிங்கிறது நம்ம கம்பல்சரி எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறோம். மற்றபடி 3 பேட்சாக நம்ம இந்த போட்டிகளை நடத்தினோம். குருவர்கள் ஆன்மீக மையத்தினுடைய 1ஆம் ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியானது 3 பேட்சுகளாக 3 வயது முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 7 வயது முதல் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 13 வயது முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நம்ம இந்த போட்டிகளை தொடர்ந்து நடத்தினோம். முதலாவது பேட்ச் 3 வயது முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல 16 பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. 16 பேரும் போட்டியில கலந்து கொண்டாங்க. 2வது பேட்ச்ல 7 வயது முதல் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போட்டியில 34 பேர் பெயர் பதிவு செஞ்சிருந்தாங்க. 31 நபர் கலந்துக்கிட்டாங்க. 3வது பேட்ச் 11 நண்பர்கள் முன்பதிவு செஞ்சிருந்தாங்க. ஒரு 7 நண்பர்கள் இந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 61 நண்பர்கள் 92% கடந்து முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டை நம்ம வச்சிருக்கோம். இதுக்கு முன்பு கலந்து கொண்ட பல போட்டிகள்ல நம்ம மோஸ்ட்லி இந்த சதவீதம் பார்த்தீங்கன்னா 70, 60, 65 இந்த ரேஞ்சு தான் இருக்கும். இந்த முறை தான் 90 தாண்டி வந்திருக்கு. போட்டியில பெயர் கொடுத்த அதிகமான பேர் கலந்து கொண்ட முதல் போட்டி 1ஆம் ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி. அதற்காக முதலாவதாக மழலை செல்வங்கள் அனைவருக்கும், பெற்றோர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 30 பேர் பதிவு பண்ணோம்னா 20 பேர் வரமாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு 40 பேர் பதிவு பண்ணால் 20 பேர் வரமாட்டாங்க. பட் இந்த முறை எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு விருப்பத்தோடு கலந்து கொண்டீங்க. இதே ஆர்வமும் உங்க விருப்பமும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அடுத்த மாதம் 21ஆம் தேதி நம்ம உலக சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாசன போட்டிகள் 15, 16லையும் வரக்கூடிய 30/6/2025 மாணிக்கவாசகர் குரு பூஜையை முன்னிட்டு திருவாசகம் ஒப்புவித்தல் போட்டி 21, 22, 23, 24 4 நாட்களும் வருகின்ற 9/7/2025 அருணகிரிநாதர் குரு பூஜையை முன்னிட்டு 3-4 அதாவது அடுத்த 7வது மாதம் 3, 4, 5, 6 4 நாட்களும் மிகச் சிறப்பாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடக்க இருக்குதுங்க. மியூட் போட்டு விடுங்கம்மா. திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி தொடர்ந்து நடக்க இருக்கின்றது. இவை அனைத்துமே பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய அறிவுத்திறன். யாருக்கும் மியூட் போட்டு விட்டுருமா? இருக்கு. வணக்கம், நான் பேசுறது கேக்குது? மியூட் போட்டு விட்டுருங்கம்மா, மியூட் போட்டு விட்டுருங்க. வேற அதாவது நம்ம தொடர்ந்து இந்த போட்டியில நடத்த இருக்கின்றாங்க. அதனால எல்லாருமே இதுல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுதான் குருவர்கள் ஆன்மீக மையத்தில் ஒரு வேண்டுகோள். நம்ம திருவாசகம் ஒப்புவித்தல் போட்டியும் திருப்புகழ் ஒப்புவித்தல் போட்டியும் அனுமதி இலவசம் தாங்க. அதுல ஒரு நுழைவு கட்டணம் இல்லை. பொதுவாக நம்ம எல்லாருமே கலந்துக்கிறதுனால அது ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம குழு தொடர்ந்து கொடுத்துருக்கு. அதாவது இதுல அந்த போட்டிகளுக்குள்ள யாருமே தயவு செஞ்சு பல இடங்கள்ல இருந்து நீங்க உள்ள இணைஞ்சிருப்பீங்க. உங்களோட நண்பர்கள் கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு லிங்க் கிடைச்சிருக்கலாம். இந்த போட்டிகளுக்குள்ள நம்ம போட்டியில கலந்துக்கிட்டோம் அப்படின்னா விலகிற வேண்டாம். தயவு செஞ்சு எல்லாருமே இதுல இந்த குழுவுல விலக வேண்டாம். 2வது, நம்ம குருவர்கள் ஆன்மீக மையத்துல தினந்தோறும் காலை 5 மணிக்கு, இரவு 9:10க்கு மனநிலை, உடல்நிலை, ஆன்ம நிலை இந்த 3ஐயும் மேம்படுத்தக்கூடிய தியான பயிற்சிகள் தொடர்ந்து நடக்குது. இரவு 8 மணிக்கு ஆன்மீக வகுப்புகள், மருந்தில்லா மருத்துவ வகுப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வருது. இதெல்லாமே நம்முடைய மேன்மைக்காக. இன்னைக்கு நம்ம மனநல சரியில்லைன்னா, உடல்நல சரியில்லைன்னா டாக்டர் நம்புறோம், ஒரு சைக்காலஜிஸ்ட் நம்புறோம். நம்ம ஒரு ஆன்மீக தளத்தை நம்ம நம்பும்போது நம்முடைய பல உடல் நிலைகளையும் மனநிலையிலும் மாற்றங்கள் தொடர்ந்து நமக்கு ஏற்படும். தற்போது பரிசுகள் அறிவிக்க போகின்றோம். அதனால போட்டியில கலந்து கொண்ட அனைவருமே வெற்றியாளர்களே. தயார்படுத்திய பெற்றோர்கள் அனைவருக்கும் குழுவின் சார்பாக நன்றிகள். அதனால வெற்றி தோல்வி என்பது இது இங்க இல்லை. இது பொதுவாக ஒரு விழிப்புணர்வுக்காக நடத்தக்கூடிய போட்டியான. அதனாலதான் போட்டியை நம்ம ரொம்ப எளிமையாக, மற்ற இடங்கள்ல
திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி எப்படி நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே வந்து மனப்பாடம் செஞ்சு ஒப்புவிக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட நடத்தப்பட்ட அந்த போட்டியானது நீ தொடர்ந்து நம்ம அறிவிப்பை கொடுக்க இருக்கின்றாங்க. எல்லாருமே வந்து போட்டியில கலந்து கொண்ட அனைவரும் வெற்றியாளர் என்ற ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பாருங்க. பரிசுகள் அறிவிக்கப்பட்டவுடன் தயவு செஞ்சு யாரும் விலகி போக வேண்டாங்க. நாங்க ஒவ்வொரு முறை தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லாருமே இருந்து பரிசுகள் பெற்றவர்கள் மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய எண்ணங்கள் எங்களுக்கு இருக்கும்போது அடுத்தடுத்த போட்டிகள் நாங்கள் நடத்துவதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும். நீங்க எங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுத்தாதான் எங்களுக்கும் நடத்துவதற்கு நிறைய போட்டிகள் இருக்கும். ஏன்னா நிறைய எங்களுக்கு குழுவுல நிறைய வேலைகள் பல பல பணிகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்துட்டு இந்த காம்படிஷனை குழந்தைகளுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நன்றி. இப்ப நம்ம பரிசுகள் அறிவிக்க போகின்றோம். முதலாம் ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில பேட்ச் 1 3 முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போட்டியில 16 அன்பர்கள் தன்னுடைய பெயரை பதிவு செஞ்சாங்க. அதுல வந்து நம்ம போட்டியில கலந்து கொண்ட 13 அன்பர்களுக்கு போட்டியில் கலந்து கொண்டமைக்கான இந்த பாராட்டு சான்றிதழை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பி கிருத்திக், இரண்டாவதாக செல்வன் பி கிருத்திக், செல்வி பி வர்ஷிகா ஸ்ரீ, செல்வன் ஷா ஆதவ், செல்வன் பி ரித்திஷ்ராஜ், செல்வி எஸ் சஷ்டிகா, செல்வன் அமுதன் அண்ணாமலை மாசு, செல்வி எம் சாய் சூர்யா வர்ஷினி, செல்வி எல்ஏ தர்ஷனா, செல்வி ஞா காஸ்வினி, செல்வி கே எஸ் ஹர்ஷிதா, செல்வன் தர்ஷன், செல்வி என் லத்திகா ஸ்ரீ, செல்வி ஏ ஆகர்ஷனா. அடுத்து 13 அன்பர்களுக்கு போட்டியில் கலந்து கொண்டமைக்கான சான்றிதழை பார்த்தோம். இப்போது பரிசுகளை பார்க்கலாம். திலகவதி அம்மா வணக்கம். உங்களுடைய மீட் ஆன் பண்ணிக்கங்க. நீங்க வணக்கங்க. நான் சொல்றேன் நீங்க பேர் வாழ்த்தலாமா. முதலாம் ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில பேட்ச் 1ல 3ஆம் பரிசை பெறும் மழலை. ஃபர்ஸ்ட் பேட்ச் முதலாவது பேட்ச் 3 வயது முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான 3வது பரிசு எஸ்பி சஷ்டிகா. வாழ்த்தலாமா. எஸ்பி சஷ்டிகா. 3 பேரையும் சேர்ந்து வாழ்த்திடலாமா? இல்ல ஒவ்வொருத்தரா வாழ்த்துறோம். நீங்க அருமை கண்மணி தங்க பொண்ணு குழல் இனிது யாழ் இனிது என்று மழலை சொல் பேசி திருக்குறளை ஒப்புவித்த குழந்தைக்கு அருமையான தங்கங்களுக்கு வாழ்த்துக்கள்டா. இதே போல நிறைய நீங்க பண்ணணும், சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவருக்கான வெண்கல மெடல், 3ஆம் பரிசு வென்றவருக்கான வெண்கல மெடல், அவருக்கான விருது வெண்கல மெடல். அந்த பாப்பா பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. எஸ்பி சஷ்டிகா. சஷ்டிகா, வெண்கல மெடல் உனக்கு கிடைச்சிருக்குதுடா. ரொம்ப வாழ்த்துக்கள், சந்தோஷம். சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த முறையும் கலந்துக்கணும். அவருக்கான விருது அறிவிக்கப்படுகின்றது. நன்றி. அடுத்த நன்றி. யாருமே வெளியே போக வேண்டாம். எல்லாருமே தயவு செஞ்சு உள்ள இருங்க. நீங்க எல்லாத்துக்கும் பேச வாய்ப்பு வழங்கப்படும் போட்டியில் கலந்து கொண்டார் எல்லாத்துக்குமே. அடுத்ததாக 2ஆம் பரிசு முதல் பேட்ச் 3 வயது முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான 2வது பரிசை பெறும் மழலை ஏ மகிழினி, செல்வி ஏ மகிழினி. கேட்க மாட்டேங்குது, விட்டு விட்டு தான் கேட்கல. செல்வி ஏ மகிழினிமா. ஹலோ. செல்வி ஏ மகிழினி. மகிழினி மகிழ்ந்து வந்து 2வது பரிசு வாங்கிக்கோ. தங்க பிள்ளை, அருமையா பேசுன நீ. நான் கேட்ட திருக்குறள் அருமையா ஒப்புவிச்சு நீ. வாழ்த்துக்கள். மென்மேலும் நீ போட்டியில கலந்துக்கடா. நிறைய பரிசுகள் வாங்கலாம். வாழ்த்துக்கள். நன்றிகள். 2ஆம் பரிசை நமது செல்வி ஏ மகிழினி பெறுகிறார். அவருக்கான வெள்ளி மெடல், அவருக்கான விருது. மகிழினிக்கு வெள்ளி மெடல் கிடைச்சிருக்கு.
நல்ல பொண்ணு, நிறைய படிங்க. நன்றி நன்றி நன்றிமா. பேட்ச் நம்பர் 1 3 வயது முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போட்டியில் முதலாம் பரிசை வென்றவர். பேரு மெடலு ஜெஃபினியா அதோரா. ஜெஃபினியா அதோரா. செல்வி ஜெஃபினியா அதோரா. 2 பேரா? ஒரே ஆள் தான். ஜெஃபினியா அதோரா. இஸ்லாமிய பேர். என்ன மெடலுங்க? முதல் பரிசு. ஐயா கொஞ்சம் மெடல் என்ன? மெடல் கோல்டு. கண்ணே, முதல் பரிசு பெற்ற தங்கமே, உனக்கு தங்க மெடல் கிடைச்சிருக்கு பத்தியா? சூப்பர், நல்ல பொண்ணு. இதே போல நீ அடுத்த வருஷமும் கலந்துக்கணும், சரியா? வாழ்க வாழ்க, வாழ்த்துக்கள். நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். மியூட் போட்டுக்குமா நீங்க? நன்றி. 3 வயது முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான முதல் பரிசை பெறும் மலரை செல்வி ஜெஃபன்யா அதோரா. ஒரு உண்மையான ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். முதல் பரிசு 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு 3 குழந்தைகளுக்கும் குருகுல ஆன்மீக மையம் சார்பாக வாழ்த்துக்கள். அவருக்கான தங்க மெடல், அவருக்கான விருது. ஓகே. முதலாம் ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியிலே பேட்ச் நம்பர் 2 7 வயது முதல் 12 வயதுக்குட்பட்டவருக்கான குழந்தைகள் கிட்டத்தட்ட 34 அன்பர்கள் தன்னுடைய பெயரை பதிவு செஞ்சிருந்தாங்க. 31 அன்பர்கள் போட்டியில கலந்துக்கிட்டாங்க. ஒரு 3 அன்பர்களுக்கு நம்ம பரிசுகள் நம்ம அறிவித்திருக்கோம். இப்ப முதலாவதா 31 அன்பர்களுக்கு போட்டியில் கலந்து கொண்டமைக்கான சான்றிதழை பார்க்கலாம். செல்வன் பி கௌஷிக், செல்வி நிறைமதி ராஜசேகர், செல்வி யு ரேகா ஸ்ரீஹரிணி, செல்வி சா சிவகீர்த்தி, செல்வன் கா தேவகிஷன், செல்வன் பா புவனேஷ், செல்வன் கே கே அகுல் அர்னேஷ், செல்வன் டி கே ரக்ஷன் கார்த்திக், செல்வி ஜி வி தனன்யாஸ்ரீ, செல்வன் கா விஷாந்த் விசாகன், செல்வி அமுதினி மாசு, செல்வி ஏ சோனா, செல்வி எஸ் கே மகிஷா, செல்வி எஸ் பி சிவானி, செல்வி எஸ் ருத்ராஸ்ரீ, செல்வன் பி கார்த்திக் கிருஷ்ணா, செல்வி எம் கனிஷ்கா, செல்வி மா தன்யா, செல்வி சுபிக்ஷா எஸ்ஆர், செல்வி லக்ஷ்மி பிரபா, செல்வி எம் மகாதர்ஷினி, செல்வன் சா சாய் ரமணன், செல்வன் பி யுவனேஷ், செல்வி வி பவிஷா, செல்வி அவனிலா, செல்வி சாய் ஸ்ரீ கீர்த்தனா, செல்வி சாய் ஹர்ஷினி, செல்வி எம் ஏ தர்ஷினி, செல்வன் ரோஷன், செல்வி சி மாலினி, செல்வி அமிர்தவர்ஷினி. நன்றி. 31 அன்பர்களுக்கு போட்டியில் கலந்து முன்பதிவு செய்த அனைவருக்கும் போட்டியில் கலந்து கொண்டமைக்கான சான்றிதழை நம்ம குருகுல ஆன்மீக மையம் சார்பாக வழங்கியிருக்கோம். இதுல எந்த சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு நான் மாத்தி கொடுத்துறேன். எகைன் நான் குழுவில் எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன், நீங்க எடுத்துக்கலாம். சான்றிதழ் உங்களுக்கு 31 அன்பர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 2வது பேட்ச் வெற்றியாளர்கள் அறிவிப்பு. 2வது பேட்ச் 7 வயது முதல் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில 3வது பரிசு பார்க்கலாம். 3வது பரிசு செல்வன் சாய் குமரன். அம்மா அறிவிக்கலாம். சாய் குமரன் அம்மா வணக்கம்மா, அறிவிக்கலாமா? மியூட் போட்டிருக்கீங்கம்மா. ஹலோ, அறிவிக்கலாம். சாய் குமரன், செல்வன் சாய் குமரன், வெண்கல மெடல். சாய் குமரன், அன்பு குழந்தை சாய் குமரன், நல்ல முறையில திருக்குறள் ஒப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் கண்ண, வாழ்த்துக்கள். இனி அடுத்தடுத்து வருகின்ற நிகழ்வுகள்ல இதே மாதிரி கலந்து இன்னும் மேன்மையை சொல்லி வாங்கணும் பரிசு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா. அவருக்கான வெண்கல மெடல். வெண்கல மெடல் மெடல்லையும் நீங்க இனிமேல் சேர்த்து சொல்லிருங்க, பேரும் மெடலும். வெண்கல மெடல்
வெண்கல மெடல் வாங்கியிருக்க கண்ணா, ரொம்ப அவருக்கான சந்தோஷம். அடுத்தது கோல்டு மெடல் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே, அவருக்கான விருது இவை இரண்டும் நம்ம நன்றி நன்றி. சான்றிதழ், பாராட்டு சான்றிதழ், மெடல் மற்றும் விருது மூன்றும் உங்களை முறையாக பேக்கிங் செய்யப்பட்டு கொரியர் மூலமாக உங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். நன்றி வெற்றியாளர்கள் நன்றி கவனத்திற்கு. அடுத்ததாக இரண்டாம் பரிசு, இரண்டாவது பேட்ச்ல 7 வயது முதல் 12 வயதுக்குட்பட்டவர்களுக்கான குழந்தைகளுக்கான இரண்டாவது பேட்ச் பரிசை பெறுபவர் செல்வி ஸ்ரீஜே சுபரஞ்சினி. இது வெள்ளி மெடல். சுபரஞ்சனி கண்மணி, வெள்ளி மெடல் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம், நல்லா பேசுனீங்க, திருக்குறள் ஒப்பிச்சீங்க. அடுத்த முறை இதை விட மேன்மையா சொல்லி தங்க மெடல் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த வெள்ளி மெடல் சுபரஞ்சனிக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் கண்ண, வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா. அவருக்கான இரண்டாம் பரிசு பெற்றவருக்கான பாராட்டு சான்றிதழ், அவருக்கான வெள்ளி மெடல், அவருக்கான விருது. ஓகே, நன்றி. அடுத்து இரண்டாவது பேட்ச்ல முதல் பரிசை பார்க்கலாம். இரண்டாவது பரிசு 7 வயது முதல் 12 வயதுக்கு உட்பட்டவருக்கான முதல் பரிசு. முதல் பரிசு ஆகர்ஷனா ஷாபி. முதல் செல்வி ஆகர்ஷனா ஷாபி, கோல்டு மெடல். ஓ, வெரி குட் வெரி குட். மிக நன்று கண்ணா. ஆகர்ஷனா அருமையான முறையில திருக்குறளை ஒப்புவிச்சு முதல் பரிசு வாங்கியிருக்கீங்க, தங்க மெடல். நீங்க தங்க பிள்ளை. அடுத்தது இதே மாதிரி மேலும் அதிகாரமா குறள் ஒப்புவிக்கிறதுக்கு பழகிக்கணும். வாழ்த்துக்கள். உங்களுக்கான சான்றிதழ், அதே போல தங்க மெடல், அதே போல விருது எல்லாம் உங்க இல்லத்துக்கு வந்து சேரும் ஐயா சொல்றாங்க, அனுப்பிச்சிருவாங்க. வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா. அவருக்கான பாராட்டு சான்றிதழ், அவருக்கான கோல்டு மெடல், தங்க மெடல், அவருக்கான விருது. இவை மூன்றும் எஸ்டி கொரியர் வழியாக உங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். நன்றி. இரண்டாவது பேட்ச் நம்ம முழு அறிவிப்பையும் பார்த்தோம். அதாவது பெற்றோர்கள் அனைவருக்கும் கொஞ்சம் வேண்டுகோள், தயவு செஞ்சு யாருமே வெளியில போக வேண்டாம், குழந்தைகள் பார்க்கட்டுங்க. பரிசு என்பது போட்டியில கலந்து கொண்ட எல்லாருக்கும் தான். நம்ம நிச்சயமாக எல்லாருக்கும் நம்ம சான்றிதழ் நம்ம கொடுத்துருக்கோம். யாரும் பாகுபாடு பார்க்காம எல்லாத்துக்குமே சான்றிதழ் இருக்கு. அதனால எல்லாருமே கடைசி வரை இருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதுல நிறைய குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டியில ஜெயிக்காதவங்க கூட அடுத்தடுத்து நிறைய முயற்சி பண்ணி தொடர்ந்து நம்ம ஜெயிக்கிறத பாக்குறோம். அதனால தயவுசெய்து பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆதரவாக இருங்க, ரொம்ப ஒரு உற்சாகமா இருக்கு. நீங்க பரிசுகள் பார்த்தோன்னா கிளம்பும் போது குழந்தைகளுக்கு ஒரு அந்த சோர்வு அப்படிங்கிறது வரும். நீங்க தான் குழந்தைகளுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். நிறைய பேர் விலகிறத பாக்குறேன். அதனால தயவு செஞ்சு எல்லாருமே கடைசியில் இருந்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க. நன்றி. பேட்ச் நம்பர் 3 13 வயது முதல் 18 வயதுக்கு உட்பட்டவருக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு 6 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. நம்ம இருந்தாலும் நம்ம போட்டியில முன்பதிவு செய்த அனைவருக்கும் நம்ம சான்றிதழ் வழங்கியிருக்கோம். முதலாவதாக செல்வி நா ஹர்ஷினி, செல்வி எஸ் அபிராமி, செல்வன் எஸ்டின் விஷாகன், செல்வன் ஜெய சஷ்டிகன், செல்வி தரணிஸ்ரீ ஏ, செல்வி ஜி ஆகர்ஷனா, செல்வன் விஷால், செல்வி தன்ஷிகா. ரைட். அடுத்ததாக மூன்றாவது பேட்ச்ல நம்ம இப்ப பரிசுகளை பார்க்க இருக்கோம். மூன்றாவது பேட்ச் 13 வயது முதல் 18 வயதுக்கு உட்பட்டவருக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில மூன்றாவது பரிசு வெல்லும் குழந்தை அன்பரசு, செல்வன் அன்பரசு. வாழ்த்தலாமா? போட்டியில கலந்து கொண்ட அத்தனை குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். மனம் சோர்வடையக்கூடாது. நீங்க எப்படி சுறுசுறுப்பா கலந்தீங்களோ அதே போல எல்லாருக்கும் சுறுசுறுப்பா விழிப்புணர்வு வரட்டும். ஊக்குவிக்கிற தன்மையில சான்றிதழ் கொடுக்கறாங்க. அதுல முதல் பரிசு பெற்ற குழந்தைக்கு இல்ல மூன்றாவது பரிசா இப்போ நீங்க சொல்றது? ஆமா, மூன்றாம் பரிசுமா. மூன்றாம் பரிசு என்ன மெடல்? நீங்க வெண்கல மெடல்.
மூன்றாம் பரிசாக வெண்கல மெடல் பெறும் குழந்தை அன்பரசு. வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள். அடுத்த முறை தங்க மெடல் பெற நீங்கள் முயற்சி செய்யணும், தங்க பதக்கம் வாங்கிடணும். இதே ஆசையோட அன்போட நீங்க திருக்குறளை நன்றாக பயின்று ஒப்புவிக்க வேண்டும். சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவருக்கான வெண்கல மெடல், அவருக்கான விருது, சான்றிதழ். நன்றி, நன்றி. அடுத்து இரண்டாவது பரிசை அறிவிக்க இருக்கின்றோம். இரண்டாவது பரிசு மூன்றாவது பேட்ச் 13 வயது முதல் 18 வயதுக்கு உட்பட்டதுக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில இரண்டாவது பரிசை பெறும் குழந்தை செல்வன் ஸ்ரீகுமரன். ஸ்ரீகுமரன், உங்களுக்கு வெள்ளி மெடல் கிடைச்சிருக்கு கண்ணா. நீங்க பெரிய வகுப்புல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல முறையில படிச்சு தங்க மெடல் தான் வாங்கணும். இனி 3 பேரும் பரிசுங்கிறத விட கலந்துகிட்டவங்க எல்லாரும் அவங்களுக்கு நம்ம குருவருள் ஐயாவுக்கெல்லாம் ஒரு சங்கடத்தை கொடுக்கணும். யாருக்கு இந்த பரிசு கொடுக்கறது, யாருக்கு இந்த பரிசு கொடுக்கறதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கணும். நீங்க அந்த அளவுக்கு நல்ல முறையில் அடுத்த முறை கலந்து தங்க மெடல் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது வெள்ளி மெடல் கிடைச்சிருக்கு. குமரன், வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக அவருக்கான வெண்கல வெள்ளி மெடல், அவருக்கான விருது. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக மூன்றாவது பேட்ச் 13 வயது முதல் 18 வயதுக்கு உட்பட்டவருக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் முதல் பரிசை பெறுபவர். பெயர்? முதல் பரிசு கே கீர்த்தனா. முதல் பரிசு கீர்த்தனா, தங்க மெடல் வாங்கியிருக்கீங்க, முதல் பரிசு. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல நல்ல இன்னும் மென்மேலும் இதே போல வரணும். வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள். அடுத்த முறை நீங்க எப்படி அவங்க யோசிக்கணும், அதுக்கு மேல ஏதாவது பரிசு கொடுக்கற மாதிரியான அமைப்பு அவங்க உருவாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல முறையில நீங்க என்ன திருக்குறள் ஒப்புவித்தல் செஞ்சு பரிசு வாங்கணும். வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா. 13 வயது முதல் 18 வயது உட்பட்டவருக்கான குழந்தைகளை கே கீர்த்தனா அவர்கள் முதல் பரிசை பெறுகின்றார். நன்றிகள். அவருக்கான பாராட்டு சான்றிதழ், அவருக்கான கோல்டு மெடல், தங்க மெடல், அவருக்கான விருது. நன்றி. இப்ப நம்ம 3 பேட்சுகள்ல நம்ம அறிவிப்புகள் கொடுத்து விட்டோம். இந்த 3 பேட்சுகள்ல 9 பேர்ல அதிக மதிப்பெண் சதவீதம் எடுத்த மாணவர்களுக்கான குருவருள் ஆன்மீக மையம் வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு. குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய 9 நண்பர்கள் இருக்காங்க. அதுல அதிக மதிப்பெண் சதவீதம் எடுத்தவர்களுக்கு சிறப்பு பரிசு குருவருள் ஆன்மீகமே அறிவித்துள்ளது. பார்க்கலாம். அதிக மதிப்பெண் சதவீதம் சிறப்பு விருது நம்ம கூற போறோம். இப்ப எடுக்கக்கூடிய முதல் மதிப்பெண் எடுத்த 3 பேட்ச்ல முதல் மதிப்பெண் எடுத்தவங்கள யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதிக மதிப்பெண் சதவீதம் பேட்ச் 2 205 செல்வி ஆகர்ஷனா ஷாபி 100% மதிப்பெண்ணை பெற்றுள்ளார். நன்றி. செல்வி ஆகர்ஷனா 100% மதிப்பெண் கண்ணு. ரொம்ப வாழ்க வாழ்க, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். நீடூழி வாழ்க. நல்ல முறையில இன்னும் மென்மேலும் மற்ற திருவாசகம் ஐயா சொன்ன மாதிரி அதெல்லாம் போட்டி வைக்கும் போது கூட நீங்க கலந்துக்கணும். வாழ்த்துக்கள். அவருக்கான 100% எடுத்த அதிக மதிப்பெண் சதவீதம் எடுத்ததற்கான சிறப்பு விருதாக குழுவின் சார்பாக இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. மேலும் அவர்களுக்கான இந்த பாராட்டு சான்று ஆகர்ஷனா அவர்களுடைய அதிக மதிப்பெண் சதவீதம் எடுத்தமைக்கான மீண்டும் ஒரு சான்று இது குருவருள் ஆன்மீக மையம் தொடர்ந்து வழங்குகின்றது. நன்றி. 2 பரிசு. வாழ்க வாழ்க. நன்றி, 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 நன்றிகளம்மா. பரிசுகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. இப்ப இதுல போட்டியில கலந்து கொண்டவர் இருப்பீங்க, போட்டியில வெற்றியாளர் இருப்பீங்க. உங்க கைகளை உயர்த்தணும். எல்லாருமே தயவு செஞ்சு பேசணும். அதாவது போட்டியில கலந்து கொள்ளக்கூடியவங்க, நான் உங்களுக்காக தான் அந்த போட்டிகள் நடத்துறோம். போட்டியில கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருப்பீங்க, இல்ல போட்டியில கலந்து கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்க அது. எல்லாருமே கைகளை பேசக்கூடிய வாய்ப்பு வேணுங்கிறவங்க இப்ப கைகளை உயர்த்தலாம். உங்களுக்கு நான் மியூட் எடுத்து விடுறேன். அதாவது நிறைய சேவைகள் ஏன் தடைப்படுது தெரியுங்களா? அதுல ஊக்கமும் உற்சாகம் கிடைக்காதனால பல சேவைகள் ஆன்மீகத்துல இன்னைக்கு விடுபட்டுருது. நிறைய பேர்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருமே அவங்களுக்கு ஆர்வமும் இல்லை, அவங்களுக்கு ஒரு விருப்பமும் இல்லை, நம்ம ஏன் அதை செய்யணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய பேர் அதை அவாய்ட் பண்றாங்க. எங்கிட்டயே நிறைய கேட்டாங்க, இதெல்லாம் ஏன் பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்க ஏன் தொடர்ந்து பண்றோம் அப்படின்னா,
குழந்தைகளை வந்து மேன்மைப்படுத்தணும், அவங்களுடைய அறிவுத்திறனை மேன்மைப்படுத்தணும், அவங்கள அந்த நினைவு சக்தியை மேன்மைப்படுத்தணும், ஆன்மீக உணர்வை அவங்களுக்குள்ள அதிகப்படுத்தணும், தெய்வீக உணர்வை அதிகப்படுத்தணும். அப்படிங்கிறக்காக நம்ம இந்த ஒரு பெரிய சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஊக்கம் குறையும் போது அப்போ எங்கள்கிட்ட நிறைய ஊக்கம் குறையுங்க. அதனால நீங்க தான் பேசணும். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த வாய்ப்பை நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டு வரோம். கைகளை நான் எடுத்து விடுறேன், நீங்க பேசலாம். இப்போ எல்லாத்துக்கும் எடுத்து விடுறேன். மியூட் கைகளை உயர்த்துங்க. நீங்க பேச விரும்ப அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். பேசலாமா ஐயா? நான் விடைபெற்றுக் கொள்ளலாமா? விடைபெற்றுக் கொள்ளலாமா? நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். விடைபெற்றுக் கொள்ளலாம். ஆன்மீக மைய அன்பர்களுக்கும் போட்டியிலே கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் இறைவன் திருவருள் நீடூழி வாழ்க, வளமுடன் வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி நான் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் நன்றிகள் அம்மா, நன்றிகள். ஒவ்வொருத்தரா பேசலாம். எல்லாத்துக்கும் மியூட் எடுத்து விட்டேன். நீங்க கேட்கற எல்லாத்துக்கும் மியூட் எடுத்து விட்டேன், நீங்க பேசலாம். போட்டியாளர்கள் நீங்க பேச விரும்பும் அன்பர்கள் பேசலாங்க. ஐயா சொல்லலாமா? நான் இந்த போட்டியில கலந்துகிட்ட சிஜே சுபரஞ்சனி பேசுறேன்யா. சொல்லுங்கம்மா. இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. போட்டியில கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. இந்த போட்டியில கலந்துக்கிட்டு 2ஆம் பரிசு வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. நான் வாரமா 10 திருக்குறளா படிச்சு இப்ப 1200 திருக்குறள் முடிச்சிருக்கேன் ஐயா. அப்படிங்களா? நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். குருவருள் ஆன்மீகம் சார்பாக வாழ்த்துக்கள்ங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நீங்க நடத்துற எல்லா போட்டிலையும் கலந்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க ஐயா. கண்டிப்பா கலந்துக்கலாங்க. கண்டிப்பா கலந்துக்கலாம். நன்றி 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 நன்றி. மற்ற போட்டியாளர்கள், போட்டியில கலந்து கொண்டவங்க நீங்க பேசலாங்க. உங்களுக்கு மியூட் எடுத்து விடுறேன். எல்லாத்துக்கும் மியூட் எடுத்து விடுறீங்க. உங்களோட கருத்தை பதிவு பண்ணலாம் தயவு செஞ்சு. மியூட் எடுத்து விடுறேங்க, பதிவு பண்ணலாம் உங்களுடைய. ஹலோ பேசலாங்கய்யா, பேசலாம். ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசலாம். ஹலோ சார், எஸ்ஆர் சுபிஷாவோட அப்பா பேசுறேங்க சார். சொல்லுங்கய்யா. உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். எங்க பாப்பா வந்து இவ்வளவு அழகா திருக்குறள் சொன்னதுக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். நன்றிகள் ஐயா. மென்மேலும் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணி நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி கொண்டுகிட்டு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்குங்க ஐயா. கண்டிப்பா. உங்க பாப்பா பேருங்கய்யா? எஸ்ஆர் சுபிக்ஷா. ஓகே, நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றிகள் ஐயா. நன்றிகள், வாழ்த்துக்கள். ஆமா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. கண்டிப்பா உங்களோட மாதிரி பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஆர்வமா இருப்பதன் காரணமா தான் நாங்க போட்டி நடத்திட்டு இருக்கோங்க. தொடர்ந்து இந்த சேவை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். நன்றி. நீங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நன்றி. எங்க சுபிஷா இந்த மாதிரி சொன்னது அதை விட எனக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. வேற யாரும் போட்டியாளர் இருக்கீங்களா? போட்டியில கலந்து கொண்டவர்களா இருந்தாலும் பரவாயில்லைங்க, போட்டியில வெற்றி பெறல அப்படின்னாலும் பரவாயில்ல. அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னுதாரணமா இருக்கிறது பெற்றோர்கள் தாங்க. பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு இருக்காது. நிறைய இடங்கள்ல நாங்க இதை பார்த்துட்டு வரோம். ஏன்னா நாங்க 3 வருஷமா வந்து அந்த காம்படிஷனை தொடர்ந்து நடத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க குழந்தை மேல ஆர்வம் காட்டுறதுனாலும் பரவாயில்ல, நாங்க தொடர்ந்து உங்க குழந்தைகளுடைய அறிவு முன்னேற்றம் உங்க குழந்தைகளுடைய அந்த ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்கணும் அப்படிங்கிற நாங்க தொடர்ந்து இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு வர்றோங்க. அதனால இந்த போட்டியில இந்த பரிசளிப்பு விழாவில் வந்து நீங்க அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களும் அது மேல பெருசா விருப்பம் இல்லாம தான் இருப்பாங்க. அதாவது நம்ம தமிழகத்துல உள்ளக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே நல்ல குணங்கள் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அது நம்ம பெற்றோர்கள்ட்ட இருந்து வரணுங்க.
பெற்றோர்கள் அவங்களுக்கு நம்ம அன்பை நம்ம போதிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்கொள்றதுக்கு அவங்க நம்ம கற்றுக் கொடுக்கணும். பட் நம்மளை பார்த்து தான் அவங்களும் பழகுவாங்க. அதனால இந்த நன்றி சொல்லக்கூடிய பண்பு இதெல்லாம் வந்து ரொம்ப உன்னதமான பண்புங்க. நிறைய விஷயங்கள் அதுதான் நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம வந்து ஒரு போட்டியாகவும் அதை வச்சிருக்கோம். அதனால பெற்றோர்கள் நீங்க பேசுறது பிளஸ் குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறது, இந்த ரெண்டையுமே நீங்க கொடுக்கல அப்படின்னா நிச்சயமா வளரும் காலங்களில் நீங்க பாக்குறோம், நம்ம இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம் எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது. வளரும் குழந்தைகள் நல்ல அறிவாற்றலோடு வரணும், ஒரு கவர்ச்சியிலேயோ ஒரு மாயையிலேயோ மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம செய்யறோம். இதை கூட நம்ம மற்ற இடங்கள்ல கூட இந்த போட்டிகள் பார்த்தீங்கன்னா நிறைய விதிமுறைக்கு உட்பட்டு நடக்குதுங்க. அவங்க என்ன குரல் கேட்குறாங்களோ அதுதான் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். நிறைய விதிமுறைகள் இருக்கு, நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குங்க, நிறைய விதிமுறைக்கு உட்பட்டு தான் அந்த போட்டிகள் நடக்குது. பட் நம்ம அதை எளிமைப்படுத்தி எல்லா குழந்தைகளுமே மனப்பாடமாக ஒப்புவிக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு அடுத்தடுத்த போட்டிகள் நடத்துறதுக்கு எங்களுக்கு ஆர்வமா இருக்கும். உங்களுடைய சப்போர்ட், உங்களுக்கு ஆர்வம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இதுல இல்லை அப்படின்னா எங்களுக்கு அதுல விருப்பங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே தயவு செஞ்சு பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே போட்டியில வெற்றி பெற்றவர்கள் அல்லது போட்டியில கலந்து கொண்டவர்கள் உள்ளவர்கள் கண்டிப்பாக பேசலாம். ஓகே. நான் மகிஷா அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. பாப்பா இதுல கலந்துக்கிட்டாங்க. நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய பிள்ளைங்க வரணும்னு நானும் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு போட்டிக்குமே நான் மற்ற பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் 2 பிள்ளைகளையாவது நான் எப்படியும் கொண்டு வந்துடுறேன். இந்த தடவையும் ஒரு 2 பிள்ளைகளை வந்து பேச வச்சிருக்கேன். அதுல என் பொண்ணும் கலந்துக்கிட்டா, 20 குறளும் சூப்பரா சொல்லிட்டா. இதுக்காகனாலும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிள்ளைகளுக்கு வருது. ஒரு உற்சாகப்படுத்தி நம்ம ஏதாவது ஒன்று நல்ல ஒரு வழிகள் காமிக்கிறீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இதன் மூலமா பிள்ளைகளும் கொஞ்சம் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இண்டிவிஜுவலா அவங்களுக்கு நான் ஏதாவது தரேன்னு கூட சொல்லியிருக்கேன். இது கலந்துக்கிட்டா போதும், நீங்க பண்ணுங்க, நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் கூட சொல்லியிருக்கேன். ஸோ பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க மேன்மேலும் நிறைய பண்ணணுங்கிறது எங்களுடைய ஆசை. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி இல்லம்மா. அமுதூர்லமா மேனேஜ் பண்ணிக்கோங்க, நான் பிரைசஸ் போட்டுறேன். இந்த திருக்குறள் போட்டியில கலந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் மேலும் நிறைய போட்டிகள்ல கலந்துக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு ஊக்குவித்ததுக்கு நான் ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. குருவருள் ஆன்மீக மையத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. நன்றிகள்மா. போட்டியில் கலந்து கொண்டவர்களின் பெற்றோர்கள் பேசலாம், உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். வணக்கம் அம்மா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் அம்மா. பேசுங்கம்மா. ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்கீங்கம்மா. குருவருள் ஆன்மீக மையத்துக்கு மிக்க நன்றி. நிறைய போட்டிகள்ல கலந்துக்கிட்டு இதோட 3ஆவது டைம் கலந்துக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக ஒவ்வொரு போட்டிகளும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொரு டைமுக்கு நாங்க எடுத்துக்கும் போதும் ஒவ்வொரு இதை கத்துக்கிறோம். அதுக்கான வாய்ப்பு அமைத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. இதுல வெற்றி தோல்வின்றது கிடையாது, எல்லாருக்கும் சான்றிதழ் நீங்க தரீங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து அடுத்த டைம் அந்த குழந்தைங்க வந்து முதல் பரிசு வாங்குறதுக்கு ஊக்குவிக்கும். அதுக்காக வழியும் நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிங்கம்மா. நன்றிகள்மா. குழந்தைகளை இந்த மாதிரி ஊக்குவித்து நீங்க கலந்து கொள்ள வைத்ததுக்கே உங்களுக்கும் நன்றிகள். குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். அம்மா வணக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா. போட்டியில கலந்துகிட்ட சிஜே சுபரஞ்சனியோட அம்மாங்கம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா, பேசலாம். சரிங்கம்மா. இப்படி ஒரு போட்டியை நீங்க நிகழ்த்தணும்னு இத உங்களுக்கு அந்த ஒரு எண்ணத்தை ஆரம்பிச்சு நடத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க மூலமா தான்மா தெரிஞ்சது. தெரிய வந்து என்னோட பொண்ணு இதுல இது மாதிரி போட்டியில கலந்துப்பான்ற எண்ணத்துல தான்மா நான் முதல்லயே சேர்ந்துட்டேன். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் நிறைய பேர் சொன்னேம்மா. ஒரு சில குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க. ஆனா இதே மாதிரி போட்டிகளை பத்தி தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது கலந்துக்காம இருந்தாங்க ஒரு சில குழந்தைங்க. ஆனா இப்ப இந்த போட்டியில கலந்துகிட்ட பிறகு அடுத்து இன்னும் எந்த திருக்குறள் படிக்கணும் கேக்குறாப்ல யுவனேஷ், இந்த தம்பி பேட்ச் 2ல கலந்துகிட்ட பிள்ளை.
அதை அவங்க அம்மா சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி, நன்றிகள்மா. இது மாதிரி உங்களுக்கு தெரிந்தவங்க கிட்டயும் சொல்லுங்க. இந்த ஒவ்வொரு மாதமே ஏதாவது ஒரு போட்டி நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இந்த சரிங்கம்மா போட்டிகள் குழுவுல நீங்க அப்பப்ப பாருங்க. சரிங்கம்மா சரியா? சரிங்கம்மா பார்த்துட்டு நீங்க எல்லாருக்கும் நிறைய குழந்தைகளை இந்த மாதிரி கலந்துக்க சொல்லுங்க. அதே எங்களுக்கு கண்டிப்பாங்கம்மா அதே ஒரு ரொம்ப பெரிய இது. இது வந்து நிச்சயமா இந்த செய்றேங்கம்மா. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாங்கம்மா. அடுத்து போட்டியில் கலந்து கொண்டவர்களின் பெற்றோர்கள் இருந்தால் பேசலாம். உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். அப்படியே பேச சொல்லுங்கம்மா, அப்படியே பேசிடலாம். அவங்க இல்லைன்னா அப்படியே ராஜேஸ்வரி அம்மா நீங்க பேசலாம். அம்மா வணக்கங்கம்மா. நான் தன்யாவோட அம்மாங்க. 7 வயது முதல் 12 வயது வரை கலந்துக்கிட்டாங்க இல்லைங்களா, அந்த குழந்தையோட அம்மாங்க. பரவாயில்லைங்க, விடுமுறையில் நல்ல உபயோகமான விஷயமா இருந்துச்சு. எங்கேயாவது வெளியூர் கூட்டிகிட்டு போகிறோம் பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லாமல் உட்காந்து படித்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதே போல் வேறு வகையான போட்டிகளும் நடத்தலாங்க. ஓவிய போட்டி அல்லது பேச்சு போட்டி அந்த மாதிரியும் நடத்தலாம் இல்லைங்களா? ஒரு சஜஷன் எங்களோடது. சரிங்கம்மா, நீங்க சொன்ன சஜஷனா பாக்குறேங்கம்மா. நன்றி, ஓகேங்க. நன்றிகள்மா. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. நல்ல ஒவ்வொரு மாதமும் பிரயோஜனமான ஏதாவது விஷயமா ஒரு இருந்துச்சு. போட்டி நடத்திட்டே தான் இருக்கும். நீங்க இந்த போட்டிகள் குழு மூலம் என்ன நடத்துறாங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க கலந்துக்குங்க. வாங்க. ஓகேம்மா. நன்றி. ஓகேங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. பிரயோஜனமான விஷயமா இருந்துச்சு. குழு மெம்பர்ஷிப் அப்படியே பேச சொல்லுங்கம்மா அப்படின்னு. நீ பேசுனது அடுத்து இந்த குழுவுல ஐவர் குழு லதா தினகரம்மா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். குருவர்கள் ஆன்மீக மையத்திற்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். இது திருக்குறள் போட்டியில் பங்கு பெற்ற எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துகள். பரிசு பெற்ற குழந்தைகளுக்கும் வாழ்த்துகள். மேன்மேலும் உயர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துகள், நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிகள் அம்மா. அடுத்து நம் குழு ஆசிரியர் சிவமதி லட்சுமி ஐயா எல்லாரும் பேசலாம். குழு மாணாக்கர்கள் செல்வமணி, ஜெயக்குமார். வணக்கம்மா. ஐயா பேசலாங்கய்யா. இந்த திருக்குறள் அப்படின்னாவே திருவள்ளுவருடைய ஒரு அற்புதமான தமிழ் புலவர்களே சிறந்த புலவர் திருவள்ளுவர் தான். அதுவும் உலகத்துல பல மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புனிதமான நூல் திருக்குறள். ஏன் அது புனிதமான நூல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுல வாழ்க்கை, அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாமே அதுல அடக்கி வச்சு போயிட்டார். யாரு? நம்ம திருவள்ளுவர் புலவர் ஐயா, தெய்வீக புலவர். அவரை பத்தின பாடின அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், அதுக்கு பரிசளித்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் மா. வணக்கம். நன்றி, நன்றிகள் ஐயா. அடுத்து நம்ம குழுவில் உள்ளவங்க பேசலாங்க. போட்டியில் கலந்து கொண்டவர்களின் பெற்றோர் யாராவது பேசணும்னா பேசலாங்க. உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம்.
எல்லாத்துக்கும் மியூட் எடுத்து விட்டுருக்கு, பேசலாம். மைக் ஆன் பண்ணி பேசலாம். அம்மா வணக்கம்மா. இந்த போட்டி நடத்தி பிள்ளைங்களை ஊக்குவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் நன்றிங்கம்மா. இந்த கலந்துகிட்ட குழந்தைங்க எல்லாருக்குமே நன்றிகள் அம்மா. நன்றிகள்மா. பிரபஞ்ச பேராற்றல் துணை குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நடத்திய 1ஆம் ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் எங்களது இளைய மகனும் கலந்து கொண்டாங்க. ஸோ கைபேசி பார்க்கும் ஒரு பழக்கத்தை தவிர்த்துட்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் நம்ம ஒரு முழு ஈடுபாட்டோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் கலந்துக்கிட்டாங்க. மிகவும் மகிழ்ச்சி. ஒரு திருக்குறள் படித்த ஒரு நிறைவு இருக்குது. ஸோ இன்னும் நிறையா திருக்குறள் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் இந்த ஒரு போட்டி நமக்கு தந்திருக்கு. நம்மளுடைய பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதன் மூலயமாக நமக்கும் அந்த குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்கலாம், அந்த குறள் நமக்கே படிக்கும் பொழுது புதுசாக இருக்கும். ஸோ அந்த குறளை சொல்லி கொடுத்து அதற்கான விளக்கத்தையும் அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது நமக்குமே பெற்றோர்களுக்குமே அந்த குறள்கள் அதிகாரங்கள்லாம் பழக்கமாகுது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் பெற்றோர்கள் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்து பேசுபவர்கள் பேசலாம். குருவருள் ஆன்மீக மைய குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நம் குழுவில் 1ஆம் ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவருமே வெற்றி பெற்றவர்கள்தான். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று சிறுவர் சிறுமியரின் குரல்கள் அன்று தெருமுழுக்க கேட்கும். உறக்க படிப்பதே மிகவும் ஆரோக்கியமான வழிமுறை. இதேபோல்தான் மனப்பாடம் செய்வதும். மனப்பாடமாகவே சொல்வதில் குழந்தையிடம் ஒரு பெருமிதம் இருந்தது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்முகல் கொண்ட தமிழ்நாடு என்றார் மகாகவி பாரதியார். கடந்த காலத்தை நிகழ்காலத்தை சந்திக்க செய்து எதிர்காலத்தை உருவாக்கும் பூமியின் மனித குலத்திற்கான நடத்தை நெறிமுறைகளை திருக்குறள் வழங்குவதாக கூறியிருக்கிறார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். உலக பொதுமுறை திருக்குறளை நம் குழுவில் 3 வயது முதல் 18 வயது வரை உள்ள மழலை செல்வங்களிலிருந்து சிறுவர் சிறுமிகள் வரை 1 - 30 திருக்குறள் வரை மனப்பாடம் செய்து ஒப்புவித்தார்கள். இந்த மனப்பாடம் செய்து ஒப்புவித்தல் மூலம் குழந்தைகளிடம் நல்ல தமிழ் உச்சரிப்பு, தங்கு தடையில்லாமல் ஒரு வாக்கியத்தை சொல்லுதல், ஆழமாக மனதில் திருக்குறளை பதிய வைத்தல் போன்றவை ஏற்பட்டது. மனப்பாடம் செய்கிற போது பாடத்துடன் மனம் ஒன்றி போகிறது. இது ஒரு முகத்திறன், கான்சன்ட்ரேஷன். இது வலுப்பெற்றது. மனப்பாடம் செய்யும் போது வரிகள் தெரிய வரும். நாளடைவில் அதன் உட்கருத்தும் புரிய வரும். இதுதான் கற்றலின் மனப்பாடம் செய்வதின் சூட்சமம். தொடர்ந்து நம் குழுவில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த விழாவிற்கும் இந்த போட்டிக்கும் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. பேசலாங்க. சுபோனா அபோகாரம் வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருந்தீங்க, ஜாயின் பண்ணாங்க. குழுவில் மற்ற அன்பர்கள் பேசலாங்க. வணக்கம். மற்ற குழு அன்பர்கள் நம்ம அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற
குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். குழந்தைகளை போட்டியில் கலந்து கொள்ள ஊக்குவித்த பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை வழங்கிய குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றிகளை. அடுத்து யாராவது பேச இருந்தால் பேசலாம். குருவருள் ஆன்மீக மையத்திற்கு வணக்கம் ஐயா. திருக்குறள் ஒப்பிடுதல் போட்டியில் குழந்தைகள் சிறு வயதிலிருந்து பெரிய வயது வரை திருக்குறள் ஒப்பிடுதல் போட்டியில் நன்றாக பாடிய குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் பரிசு வென்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி. நன்றிகள் ஐயா. ஐயா நீங்க லாஸ்டா பேசுறீங்களா ஐயா? நன்றி உரையா. அடுத்து சசிகலா நன்றி உரை. பிரபஞ்ச பேராற்றல் துணை குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி பரிசளிப்பு விழாவின் சிறப்பு விருந்தினர் திருமதி ரா. திலகவதி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். விழாவின் சிறப்பு அழைப்பாளர்கள் திருமதி பங்கஜவல்லி அம்மையார் மற்றும் திருமதி டாக்டர் சுமதி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். போட்டியின் நடுவர்கள் திருமதி உமா தண்டபாணி அம்மா, திருமதி ஆஷா பாலகிருஷ்ணன் அம்மா, திருமதி ஆர்த்தி அம்மா, திருமதி பத்மினி அம்மா மற்றும் திரு ராம சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு நன்றிகள். போட்டியில் குழந்தைகளை கலந்து கொள்ள உற்சாகப்படுத்திய பெற்றோர்களுக்கு நன்றிகள். நமது குருவருள் ஆன்மீக குழுவின் ஐவர் குழு அமைப்பாளர்களுக்கு நன்றிகள். ஆலோசனை குழுவினர் அனைவருக்கும் நன்றிகள். நமது குழுவின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகள். குழுவின் நிர்வாகிகள் மற்றும் குழுவின் மாணாக்கர்கள் அனைவருக்கும் நன்றிகள். நமது தியான ஆசிரியர் திரு கீலர் அருள் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் மற்றும் நமது தலைமை நிர்வாகி திருமதி அமுதவல்லி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். இத்தனை நேரம் விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகள். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்து தேசிய கீதம் லதா தினகர் அம்மா அவர்கள். ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உத்கல ஜலதி தரங்கா தப சுப நாமே ஜாஹே दब सुब आशीष माहे गाये दब जय गादा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विदादा जय हे जय हे जय हे जय 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 हे भारत माता की जय।